Early revolt against British rule in Tamil Nadu. Standard 10, Unit 6, History, Social Science. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஃப்ரெஞ்ச் அண்ட் தேர் இந்தியன் அலைஸ் இந்த த்ரீ கர்நாடிக் வார்ஸ், இந்த கர்நாடிக் வார்ஸ் வந்து 3 நடந்தது. அந்த 3 கர்நாடிக் வார்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சையும் இந்தியன் அலைஸ் வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா டிஃபீட் பண்ணிடுச்சு, அதாவது தோற்கடிச்சிருச்சு. த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேன் டு கன்சாலிடேட் அண்ட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் அவங்களுக்கு தடையாக இருந்தது, இந்தியன் அலையன்ஸ் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தடையாக இருந்தது இவங்களுடைய பவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு. பட் இப்போது அவங்க 2 பேரையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க, போர் செஞ்சு அவங்கள வந்து அடக்கிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு, தன்னுடைய பவரையும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்களுக்கு அவங்களுடைய பவர் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவவர் லோக்கல் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் சீஃப்டைன்ஸ் ரெசிஸ்டட் திஸ். இந்த மாதிரி அவங்களோட பவரை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது, அவங்களுடைய எல்லா இதையும் வந்து மக்கள் மேலே திணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் கூட லோக்கலில் இருந்த கிங்ஸையும் இந்த சீஃப்டைன்ஸ்னு சொல்லிட்டு அந்தந்த ஒரு கிராமத்தை பார்த்துக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்துக்கிறவங்க ஃபியூடல் சீஃப்டைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோக்கல் கிங்ஸ், ஃபியூடல் சீஃப்டைன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய அந்த பவர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் aggrandizement was from Puli Thevar of Nerkattam Seval in the Tirunelveli region. ஸோ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து முதல்ல யார் வந்து தடைகள் பண்ணாங்க அப்படின்னா புலிதேவர் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து நெற்கட்டம் சேவல் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர், திருநெல்வேலி ரீஜனில் இந்த இடம் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போராடுறாரு. திஸ் வாஸ் ஃபாலோட் பை அதர் சீஃப்டைன்ஸ் இந்த தமிழ் கண்ட்ரி சச் ஆஸ் வெலுநாச்சியார், வீரபாண்டிய, கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன், சின்னமலை. இவரை தொடர்ந்து, இந்த புலிதேவரை தொடர்ந்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணினாங்க, அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Known as the Palayakkaras wars, the culmination of which was Vellore Revolt of 1806. இதை முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாளையக்காரர்களுடைய போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய காம்பினேஷன், இதோடைய குல்மினேஷன் என்னது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் தான் வந்து வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806 அப்படின்ற இந்த பாளையக்காரஸுடைய வாரை வந்து வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806 அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் early resistance to British rule in Tamil Nadu is dealt with in this. இந்த லெசனில் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து யாரெல்லாம் தமிழ்நாட்டில் போர் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்னும் போது தடை, ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அவங்கள வந்து எதிர்த்து அந்தந்த பகுதியில் அவங்களோட பவர்ஸை திணிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ரெசிஸ்ட் பண்ணாங்க, அதாவது தடைகள் பண்ணதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ். த வேர்ட் பாளையம் மீன் அ டொமைன், அ மிலிட்ரி கேம்ப் ஆர் அ லிட்டில் கிங்டம். பாளையம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். டொமைன்ன்றது ஒரு பகுதி, மிலிட்ரி கேம்ப்ன்றது அந்த ஒரு ஆர்மி பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்ப், இல்லைனா லிட்டில் கிங்டம் ஒரு சின்ன ஒரு ராஜாங்கம் அப்படின்றது தான் பாளையம் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். பாளையக்காரஸ் இன் தமிழ் ரெஃபர்ஸ் டு தி ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் ஆஸ் தி feudatory to a greater sovereign. இங்கே தமிழ் பாளையக்காரஸ் அப்படின்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன ஒரு ராஜாங்கத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு மன்னர்களை வந்து பாளையக்காரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ராஜாங்கத்துக்கு கீழே அண்டரில் இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொலிகர் இன் ஹவு த பிரிட்டிஷ் ரெஃபர் டு தெம். இந்த பாளையக்காரஸை பிரிட்டிஷ் மக்கள் எப்படி, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாலிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Under this system, Palayam was given for valuable military services rendered by any individual. இந்த பாளையம் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மிலிட்ரி சர்வீசஸில் ரொம்ப சிறந்த சேவை செஞ்ச ஒருத்தருக்கு, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி நபராக இருந்தாலும் கூட அவருக்கு தனித்துவம் வாய்ந்த அவருடைய சர்வீஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு கிங்டம் தான் வந்து இந்த பாளையம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஒரு பகுதியை இவர் ஆட்சி செஞ்சுக்குவார். திஸ் டைப் ஆஃப் பாளையக்கார சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் during the rule ஆஃப் பிரதாப ருத்ரா ஆஃப் வாராங்கல் இன் தி ககாட்டியா கிங்டம். இந்த மாதிரி இப்போது மிலிட்ரி சர்வீஸில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து இந்த
கொடுத்துட்டு இதை நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. இந்த ஒரு நடைமுறை யாருடைய காலத்தில் இருந்ததுன்னா பிரதாபருத்ரா அப்படிங்கிற மன்னருடைய காலகட்டத்தில் இருந்தது. இவர் வந்து வாரங்கல் சார்ந்தவர். இந்த வாரங்கல் அப்படின்றது கக்கட்டியா கிங்டம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ராஜாங்கம். ஸோ அந்த பெரிய ஒரு ராஜாங்கத்தில் இருந்த இந்த மன்னர் தான் வந்து இந்த சிஸ்டமை கொண்டு வராரு. த சிஸ்டம் வாஸ் put in place in Tamil Nadu by Vishwanatha Nayaka when he became the Nayak rule of Madurai in 1529. இது வந்து இந்த வாரங்கள்ல இருந்தது இல்லையா. இந்த சிஸ்டமை தமிழ்நாட்டில் யார் கொண்டு வராங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கா அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராரு. மதுரையில் கொண்டு வரார். மதுரையை வந்து ஆட்சி செஞ்ச நாயக் ரூரல் கொண்டு வராரு. எப்போனா 1529 தான் வந்து இந்த பாளையக்காரஸ் பாளையம் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. வித் தி சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் அரியநாதர். இதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா. அப்போது இந்த விஸ்வநாத நாயக்காவுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னா மினிஸ்டர் அரியநாதர் அப்படிங்கிறவர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். ட்ரெடிஷ்னலி தேர் வேர் சப்போஸ் டு பி 72 பாளையக்காரஸ். காலங்காலமாக எவ்வளோ பாளையக்காரஸ் இருக்காங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ் இருந்தாங்க. The Palayakkarars were free to collect revenue, administer the territory, settle disputes and maintain law and order. இந்த பாளையக்காரஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ரெவன்யூ கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வாங்கிப்பாங்க. அந்த டெரிட்டரியை இவங்களுக்குன்னு விட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை இவங்க அட்மினிஸ்டர் பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்து அதை வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க. செட்டில் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா சண்டைகள் வரும்போது அந்த ஒரு பகுதிக்குள்ளே சண்டைகள் ஏற்படுது, பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து அவங்களே செட்டில் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் அமைதியையும் இதை வந்து நிலைநாட்டுறது இந்த பாளையக்காரஸுடைய கடமை. அது பாளையக்காரஸ்ன்றது ஒரு குட்டி ராஜா அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு குட்டி நாட்டுக்கு ஒரு குட்டி ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். தேர் போலீஸ் டியூட்டிஸ் வேர் நோன் அஸ் படிக்காவல் ஆர் அரசு காவல். அப்போது அந்த போலீஸ் டியூட்டிஸ் இருந்ததில் அந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த போலீஸ், நம்ம இப்போ போலீஸ் அப்படிங்கிறவங்க அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா படிக்காவல்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் மெனி அக்கேஷன்ஸ் த பாளையக்காரஸ் ஹெல்ப் தி நாயக் ரூரல்ஸ் டு ரீஸ்டோர் தி கிங்டம் டு தெம். நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாயக் ரூல் இருக்கும் இல்லையா, அந்த நாயக்கருக்கு கீழே தான் வந்து இந்த பாளையக்காரஸ் இருப்பாங்க. அப்போது அவங்க அந்த நாயக்கர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த பாளையக்காரஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய ராஜாங்கத்தை ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா இவங்கெல்லாம் போயிட்டு அந்த நாயக் ரூலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. The personal relationship and an understanding between the kingdom and the Palayakkaras made the system to last for about 200 years. இந்த இப்போ ராஜாவுக்கும் இந்த பாளையக்காரர்களுக்கும் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாளையக்காரர்களுக்கு பிரச்சனைனா கிங் வருவார், கிங்குக்கு ஒரு பிரச்சனை பாளையக்காரர்கள்லாம் ஒன்றா போயிட்டு போருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி செய்வாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர உறவு இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த பாளையக்காரஸ் அப்படிங்கிற இந்த பாளையக்காரஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து 200 இயர்ஸ் இருந்திருக்கு நடைமுறையில். ஃப்ரம் தி நாயக்ஸ் ஆஃப் மதுரை, இந்த மதுரையில் நாயக்ஸ் ஆரம்பித்தாங்க இல்லையா இந்த சிஸ்டமை, அப்போலேருந்து 200 வருஷத்துக்கு இந்த சிஸ்டம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அன்டில் த டேக் ஓவர் ஆஃப் தீஸ் டெரிட்டரிஸ் பை த பிரிட்டிஷ் மக்கள் இந்த டெரிட்டரிஸ் இந்த பாளையக்காரஸ்க்கு சார்ந்த இந்த இடங்களை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. Eastern and Western Palayams. Among the 72 Palayakkaras created by the Nayak rulers, there were 2 blocks. 72 பாளையக்காரஸை வந்து உருவாக்கினாங்க இல்லையா நாயக் ரூரல். இதை வந்து 2 பிளாக்காக பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் எந்த பகுதியெல்லாம் ஈஸ்டர்ன் பாளையம் வந்து சேரும் அப்படின்னா சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் பாளையமாக சார்ந்தது. அண்ட் வெஸ்டர்ன் பாளையமாக சார்ந்தது எந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உதுமலை, தலவான்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்த்தூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம்ஸை சேர்ந்தது. பாளையக்காரஸ் ரிவோல்ட் 1755-1801 இந்த பார்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாளையக்காரஸ் ரிவோல்ட் 1755-1801 இந்த காலகட்டத்தில் 1755லேருந்து 1801 பாளையக்காரஸ் எப்படியெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புலிதேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். புலிதேவர் 1755லேருந்து 1767 வரைக்கும் என்னெல்லாம் போர்கள் எப்படியெல்லாம் சண்டை போட்டார், என்னெல்லாம் போர்கள் செஞ்சார்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் மார்ச் 1755 Mahfuz Khan was sent with a contingent of company army under Colonel Heron to Tirunelveli.
மாஃபூஸ் கான் அப்படின்றது யாருன்னா ஆற்காடு நவாபுடைய பிரதர். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நவாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாஃபூஸ்கான ஒரு பெரிய ஒரு குரூப், இந்த கண்டின்ஜென்ட்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பெரிய ஒரு கூட்டத்தோடு, அந்த கூட்டம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனியை சார்ந்த ஆர்மி. அந்த பிரிட்டிஷ் கம்பெனியை சார்ந்த ஆர்மியுடைய லீடராக யார் இருக்காங்க அப்போ அப்படின்னா கலோனல் ஹெரான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த ஆர்மியை வந்து மாஃபூஸ்கானோட அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, ஹெரான் டு திருநெல்வேலி. மதுரை ஈஸிலி ஃபெல் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். இப்போது மாஃபூஸ்கான் என்ன பண்ணுறாரு, இந்த பிரிட்டிஷ் ஆர்மி உடைய ஹெல்ப்பால் திருநெல்வேலிக்கு வராரா. வந்துட்டு என்ன ஆச்சு, மதுரை ரொம்ப ஈஸியாக இவங்களோட கைக்கு வந்துருச்சு. அந்த போரில் வந்து அவங்க மதுரையை வந்து இழக்கிறாங்க, இவங்க கைக்கு மதுரை வந்துருச்சு. தேர் ஆஃப்டர் கலோனல் ஹெரான் வாஸ் அர்ஜ்டு டு டீல் வித் புலிதேவர் ஆஸ் ஹீ கண்டினியூ டு டிஃபை தி அத்தாரிட்டி ஆஃப் தி கம்பெனி. ஸோ அப்போ என்ன ஆச்சு, மதுரை இவங்களுடைய கைக்கு ஈஸியாக வரவே இந்த புலிதேவர் அப்படிங்கிறவர்கிட்ட பேசுகிறதுக்காக அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அந்த போர் காலத்தில் இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புலிதேவர் வந்து இல்லை முடியாது, உங்களுடைய அத்தாரிட்டிக்கு வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் எதிர்த்து நிற்கிறாரு. புலிதேவர் wielded much influence over the western Palayakkarars. இந்த வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் ஓட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறார். அந்த பிரிட்டிஷ் அத்தாரிட்டியை எதிர்த்து இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஃபார் வாண்ட் ஆஃப் கெனான் அண்ட் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் பே டு சோல்ஜர்ஸ் கலோனல் ஹெரான் abandoned the plan and retired to மதுரை. ரிட்டையர்ட் டு மதுரை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இவர் புலிதேவர் வந்து இவங்களுக்கு இணங்கி போகல இல்லையா, இல்லை நான் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிதேவர் எதிர்த்து சண்டை போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கெனான்ஸ் வந்து தேவைப்பட்டது கலோனல் ஹெரானுடைய ஆர்மிக்கு. கெனான்ஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த பெரிய பெரிய பீரங்கி இருக்கும் இல்லையா, அதுதான் கெனான். அண்ட் சப்ளைஸ் தேவைப்படுது. அந்த ஃபுட்டு, இப்போது ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு, வெப்பன்ஸ் எல்லாமே சப்ளைஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த பீரங்கிகள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எக்ஸட்ராஸ், அப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அது இந்த மாதிரி நிறைய தேவைகள் வரவே இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாரு. ஹெரான் வாஸ் recalled and dismissed from service. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, மதுரையிலேருந்து புலிதேவர்கிட்ட போய் அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் இல்லையா. பட் இவர் இது பண்ணாமல் ரிட்டர்ன் வந்துட்டார் இல்லையா. அதனால் என்ன பண்ணாங்க, ஹெரானை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிட்டர்ன் அவங்களோட நாட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த ஜாப்லேருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, வேலையிலேருந்தே அவரை எடுத்துடுறாங்க. கான்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ். கான்ஃபெடரசி அப்படின்றது ஒரு அசோசியேஷன் மாதிரி அமைக்கிறாரு. யாரோட அமைக்கிறாங்க இந்த அசோசியேஷன் அப்படின்னா, வித் அலையன்ஸுன்றது நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இது பண்ணுறேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அது அலையன்ஸ். ஓகே, கான்ஃபரன்ஸ்னே அசோசியேஷன். ஸோ அலையன்ஸ் யாரோடலாம் இவர் வச்சுக்கிறாரு, இவர் யாரோடலாம் வந்து ஒப்பந்தம் வச்சுக்கிறாரு அப்படின்னா, எனிமீஸ் ஆஃப் பிரிட்டிஷோட. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் இப்போ இவர் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணார், ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அதுதான் கான்ஃபெடரசி சொல்கிறோம், அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாரு. 3 பத்தான் ஆஃபீஸர்ஸ், நவாப் சந்தா சாஹிப் ஏஜென்ட்ஸ் நேம்ட் மியானா, முடிமியா அண்ட் நபி கான் கட்டக் கமாண்டட் தி மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜியன்ஸ். ஸோ 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நவாப் ஒருத்தர், நவாப் சந்திர சாஹிபுடைய ஏஜென்ட்ஸு, அவங்க அதில் வந்து 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் தான் வந்து மியானா, முடிமியா, நபீப் கான் கட்டக் அப்படிங்கிறவர். இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மதுரை திருநெல்வேலி ரீஜியன்ஸை இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. தி சப்போர்ட்டட் த தமிழ் பாளையக்காரர்ஸ் அகெயின்ஸ்ட் ஆற்காடு நவாப் முகமது அலி. இந்த ஆற்காடு நவாப் தானே இவங்க மேலே போர் தொடுக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க பிரதர் அனுப்பிச்சார் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த நவாப் சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய படை வீரர்களை அனுப்பிச்சு இந்த மதுரை திருநெல்வேலி ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஆற்காடு நவாபுடைய போர்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆற்காடு நவாபுடைய பேர் என்ன, முகமது அலி அப்படிங்கிறவர். புலிதேவர் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ நவாப் சந்தா சாஹிப்போட இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. புலிதேவர் ஆல்சோ ஃபார்ம்ட் அ கான்ஃபெடரன்சி ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ். இவங்களோட ஒரு அசோசியேஷன் வைக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது நவாப் ஆஃப் ஆற்காடை எதிர்க்கிறதுக்காக நவாப் சந்தா சாஹிப்போட இவருக்கு அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு, கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த பாளையக்காரர், இப்போ புலிதேவரும் கூட ஒரு பாளையக்காரர் தானே, அது மாதிரி மற்ற எல்லாம் பாளையக்காரர்
பாளையக்காரர்களோடு சேர்ந்து பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக இன்னொரு கான்ஃபெடரன்சி ஆரம்பிக்கிறார். இன்னொரு அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிடார், ஒரு கூட்டணியை ஆரம்பிக்கிறார். வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் தி பாளையக்காரஸ் ஆஃப் சிவகிரி, ஆல் அதர் மறவர் பாளையம்ஸ் சப்போர்ட்டட் ஹிம். இந்த மொத்த பாளையக்காரஸையும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணல. அவரோட பேர் என்னென்னா சிவகிரி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாளையக்காரர் மட்டுமே இவருக்கு வந்து இவரோட வந்து அந்த கூட்டணியை வந்து அமைச்சிக்கல. ஆனால் மற்ற எல்லாருமே இவங்களோட கூட்டணியை அமைச்சிக்கிட்டாங்க. எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் த கான்ஃபெடரன்சி. இந்த கான்ஃபெடரன்சியோட, இந்த அசோசியேஷனோட எட்டயபுரத்தை சார்ந்த பாளையக்காரரும் பாஞ்சாலங்குறிச்சி சார்ந்த பாளையக்காரரும் இந்த அசோசியேஷனில் சேரலை. ஸோ சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இவங்க 3 பேரும் தவிர மற்றவங்க எல்லாரும் இந்த அசோசியேஷனில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஃபர்தர் த இங்கிலீஷ் சக்சீடட் இன் கெட்டிங் த சப்போர்ட் ஆஃப் தி ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தையும் புதுக்கோட்டையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் அந்த ராஜாக்களுடைய சப்போர்ட் வந்து இப்போ இங்கிலீஷ்காரங்க வாங்கிட்டாங்க. புலிதேவர் ட்ரை டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் ஹைடர் அலி ஆஃப் மைசூர் அண்ட் தி ஃப்ரெஞ்ச். இப்போ புலிதேவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை ராஜாக்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்போ இவருக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, மைசூரை சார்ந்த ஹைடர் அலி கிட்டையும் சப்போர்ட்டையும், ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்த அந்த ஆட்சியாளர்கிட்டையும் சப்போர்ட் வந்து இவர் கேட்குறாரு புலிதேவர். ஹைடர் அலி could not help புலிதேவர் as he was already locked in the serious conflict with the Marathas. ஹைடர் அலியால் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ ஹைதர் அலிகிட்டையும் போய் ஒரு சப்போர்ட் கேட்குறாரு, ஃப்ரெஞ்சுக்கிட்டையும் போய் சப்போர்ட் கேட்குறாரு. இப்போ ஹைதர் அலி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, மைசூரை சார்ந்த ஹைதர் அலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் வந்து மராத்தாஸோட எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி சொல்லிடுறாரு. கலக்காடு பேட்டில். The Nawab sent an additional contingent of Sipais to Mahfuz Khan and the reinforced army proceeded to திருநெல்வேலி. இப்போ ஏற்கனவே மாஃபூஸ் கானை தான் மார்ச் 1755 அமிச்சாங்க. பிரிட்டிஷ் ஆர்மி உடைய சோல்ஜர்ஸை இவங்களோட சேர்த்து அமிச்சார் இல்லையா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, இன்னமும் நிறைய கண்டின்ஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ், இன்னும் நிறைய கூட்டமாக சிப்பாய்களை வந்து இந்த மாஃபூஸ் கானுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி. ஸோ இப்போ என்ன பண்ணுது, அவங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்குது. அதை வந்து இன்னமும் தயார் பண்ணிக்கிட்டு அது இன்னமும் நிறைய பேரை ஒன்றா சேர்த்துக்கிட்டு பலமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலியை நோக்கி மறுபடியும் அவங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1 டைம் போகிறாங்க, தென் இப்போ 2nd டைம் வராங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த மதுரை அவங்க கைக்கு வந்துருச்சு இல்லையா? பிசைட்ஸ் தி 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் கம்பெனி, மாஃபூஸ் கான் ரிசீவ்ட் 600 more sent by தி நவாப். ஏற்கனவே பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த 1000 சிப்பாய்கள் இருந்தாங்க, அதோடு சேர்ந்து இப்போ நவாப் எத்தனை பேர் அனுப்புகிறாரு, 600 பேர் சோல்ஜர்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1600 பேர் சேர்ந்துடுறாங்க. ஹீ ஆல்சோ ஹேட் தி சப்போர்ட் ஆஃப் கவல்ரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் தி கர்நாடிக். இது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடிக் அப்படிங்கிற அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்தும் கூட இவருக்கு சப்போர்ட் கிடைக்குது. கவால்ரி அப்படின்றது பார்த்திங்கன்னா குதிரைப்படை, அண்டு ஃபுட் சோல்ஜர்ஸ்னால் காலிலே நடந்து போயிட்டு சண்டை போடுவாங்க, அதான் வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குதிரைப்படையும் காலாட்படையும் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, கர்நாடிக் மக்கள்கிட்டேருந்து ராஜாக்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது மாஃபூஸ் கானுக்கு. பிஃபோர் மாஃபூஸ் கான் குட் ஸ்டேஷன் ஹிஸ் ட்ரூப்ஸ் நியர் கலக்காடு, 2000 soldiers ஃப்ரம் ட்ராவன்கோர் ஜாயின்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் புலிதேவர். இந்த 1600 பேரையும் இந்த கவால்ரி ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் இவர் கொண்டு வந்து கலக்காடில் நிறுத்துறதுக்கு முன்னாடியே புலிதேவர் என்ன பண்ணிடுறாருன்னா 2000 சோல்ஜர்ஸை ட்ராவன்கோர் அப்படிங்கிற இடத்துல அங்கேருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. இந்த பேட்டில் ஆஃப் கலக்காடு மாஃபூஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட். இப்போ என்ன ஆச்சு, இப்போ சண்டை நடக்குது இந்த கலக்காடு அப்படிங்கிற இடத்துல 2 பேருக்கு சண்டை நடக்குது. யாருக்கு, மாஃபூஸ் கானுக்கும் புலிதேவருக்கும் சண்டை நடக்குது, வார் நடக்குது. அந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம புலிதேவர் தான் வந்து ஜெயிக்கிறார். மாஃபூஸ் கான் வந்து வேரோடு அவரை என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. யூஃபுஸ் கான் அண்ட் புலிதேவர். இப்போது மாஃபூஸ் கான் போயாச்சு, அடுத்து யூஃபுஸ் கான் வந்து இந்த சீனில் வராரு. த ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாளையக்காரஸ் அண்டர் புலிதேவர் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த இங்கிலீஷ் டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி திருநெல்வேலி. இந்த புலிதேவருடைய தலைமையில் வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, ரெசிஸ்டன்ஸை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இவங்களுக்கு அமையுது. யாருக்கு, இங்கிலீஷ் மக்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. எதனால் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, திருநெல்வேலியுடைய அஃபேர்ஸில் திருநெல்வேலியில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதில் டைரக்டாக
டைரெக்டாக இவங்க வந்து போய் தலையிடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இங்கிலீஷ் மக்களுக்கு, இங்கிலீஷ் நாட்டை சார்ந்தவங்களுக்கு கிடைக்குது. எய்டட் பை தி ராஜா ஆஃப் ட்ரவன்கோர் ஃப்ரம் 1756 to 1763, the Palayakkaras of Tirunelveli led by Pulidevar were in a constant state of rebellion against the Nawab's authority. 1756லேருந்து 1763 வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய தலையீடு வேறு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்தது இல்லையா. இப்போ இவங்களுக்கு புலிதேவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? ராஜா ஆஃப் ட்ரவன்கோர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் 2000 சோல்ஜர்ஸ் வந்து அமுச்சு விடுறாரு இல்லையா. ஸோ இவங்களுடைய ஹெல்ப்பால் தான் அவங்க வந்து இருக்காங்க. யார்? பழையக்காரஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இவங்களுக்குள்ள இந்த நவாபுக்குள்ளேயும் இந்த ஒரு நவாப்புக்கும் இன்னொரு நவாப்புக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள், ரெபிலியன்ஸ் அப்படின்னா பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு நவாபை எதிர்த்து. Yusuf Khan, also known as Khan Sahib, or before his conversion to Islam, மருதநாயகம். இப்போ யூசுஃப் கானை வந்து கானுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா கான் சாஹிப் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஹூ ஹேட் பீன் சென்ட் பை தி கம்பெனி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அட்டாக் புலிதேவர். இப்போ கம்பெனிலேருந்து யாரை அனுப்புகிறாங்க அப்படின்னா யூசுஃப் கான் அப்படிங்கிறவரை தான் வந்து அனுப்புகிறாங்க கம்பெனிலேருந்து. ஆனால் இவர் வந்து புலிதேவரை அட்டாக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து அவர் பண்ணவே இல்லை. அன்லஸ் த பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி அரைவ்டு. எது வரைக்கும் அவர் அந்த பிளானே அவர் பண்ணலை, அந்த ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷனே அவர் பண்ணலை அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெரிய பெரிய கன்னும் அம்யூனிஷன்ஸும் வருது. அம்யூனிஷன்ஸ் அப்படின்னா என்ன? போர்க்கருவிகள். அது எல்லாமே வர்ற வரைக்குமே இவர் என்ன பண்ணுறாரு, யூசுஃப் கான் வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் குவைட்டாகவே இருக்கார். As the English were at war with the French as well as with Hyder Ali and Marathas, the artillery arrived only in September 1760. ஸோ இப்போ இங்கிலீஷ் நாட்டை சார்ந்தவங்க யாருக்கிட்டெல்லாம் சண்டை போடுறாங்க? ஹைடர் அலிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு, ஃப்ரெஞ்ச்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால தான் வந்து புலிதேவர் போயிட்டு இவங்களுடைய எதிரியான இங்கிலீஷ் மக்களுடைய எனிமையாக இருக்கக்கூடிய ஹைடர் அலிக்கிட்டையும் ஃப்ரெஞ்ச்கிட்டையும் போய் சப்போர்ட் கேட்டாங்க இல்லையா. அப்போது இந்த இங்கிலீஷ்க்கு வந்து ஹைடர் அலியோடையும் ஃப்ரெஞ்சோடையும் சண்டைகள் இருந்துகிட்டே இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆர்டிலரின்னா அந்த பெரிய பெரிய கன்ஸு, பீரங்கிகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆர்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. போர் செய்கிறதுக்கு தேவையான அந்த கருவிகள், பெரிய பெரிய கருவிகள், வண்டிகள், அதெல்லாம் வந்து ஆர்டிலரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிலரிஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு போர் செய்கிறதுக்கு தேவையான இடத்துல வந்து சேர்றது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்துச்சு. யூசுஃப் கான் began to batter the நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட் and this attack continued for about 2 months. 2 மாதம் என்ன பண்ணுறாங்க, இந்த கோட்டையை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க போரை. Yusuf Khan began to batter the நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட் and this attack continued for about 2 months. நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற அந்த கோட்டையை என்ன பண்ணுறாரு, ரிப்பீட்டடாக இவருக்கு அந்த ஆர்டிலரிஸ் கிடச்சிது, பெரிய பெரிய பீரங்கிகள் வந்து இப்போ தானே வந்து சேர்ந்தது, லேட்டாக வந்து சேர்ந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோட்டையை வந்து தகர்க்கிறதுக்காக அந்த பெரிய பெரிய பீரங்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணி அவர் அதை ரிப்பீட்டடாக உடச்சிக்கிட்டே இருக்கார். பேட்டர் அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை அடிச்சுட்டே இருக்கிறது, அதுதான் பேட்டர். இந்த எவ்வளோ நாளைக்கு இந்த கோட்டையை வந்து அவங்க இடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா 2 மாதம் இவங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2 மாதமும் இவங்க அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆன் 16 May 1761 புலிதேவர்ஸ் 3 மேஜர் ஃபோர்ட், புலிதேவருடைய கண்ட்ரோலில் 3 கோட்டைகள் இருக்குது. நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர் அண்ட் பனையூர் அப்படிங்கிற 3 ஃபோர்ட்ஸ் இருக்குது. கேம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூசுஃப் கான். யூசுஃப் கானுடைய கண்ட்ரோலுக்கு செப்டம்பரில் வந்தது. அந்த மே 1761 புலிதேவருடைய 3 கோட்டைகளையும் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, யூசுஃப் கானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இந்த மீன் டைம் ஆஃப்டர் டேக்கிங் பாண்டிச்சேரி த இங்கிலீஷ் ஹேட் எலிமினேட்டட் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரம் தி பிக்சர். இதே மாதிரி இப்போ என்னாச்சு, இப்போ இந்த இங்கிலீஷும் யூசுஃப் கானும் வந்து கூட்டணி இல்லையா. அப்போது இங்கே புலிதேவருடைய அந்த பகுதி வந்து யூசுஃப் கான் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, பாண்டிச்சேரி அப்படிங்கிற இடத்துல ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்தவங்கள இந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாகவே அவங்கள அழிச்சிடுறாங்க. அவங்கள அந்த ஸ்பாட்லேருந்து அவங்கள மொத்தமாகவே எலிமினேட், அதாவது எடுத்துடுறாங்க. அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்கள விரட்டி அடிச்சிடுறாரு. As a result of this, the unity of Palayakkaras began to break up
as French support was not forthcoming. இப்போ ஃப்ரெஞ்சு தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஹைதர் அலிக்கிட்டையும் ஃப்ரெஞ்சுக்கிட்டையும் சப்போர்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஹைதர் அலி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஃப்ரெஞ்ச் தான் வந்து பாளையக்காரர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ இப்போது ஃப்ரெஞ்சையே வந்து அவங்க பிரிட்டிஷ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க, போர் செஞ்சு அவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையா? அப்போது அதனால் என்ன ஆச்சு, பாளையக்காரர்களுடைய அந்த கூட்டணி, அந்த அசோசியேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து போர்லாம் செஞ்சாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து உடஞ்சி போயிடுச்சு. ட்ரெவன்கோர், செய்த்தூர், உதுமலை, சுரண்டை ஸ்விட்ச் தேர் லாயல்ட்டி டு தி ஆப்போசிட் கேம்ப். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த நாடை இந்த பகுதியை சார்ந்தவங்கலாம் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துக்காங்களோ அவங்களுக்கு இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேம்புக்கு ரொம்ப லாயல்ட்டியாக இருந்துட்டாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டாங்க இவங்கெல்லாம். யூசுப் கான், who was negotiating with the Palayakkaras without informing the company administration, was charged with treachery and hanged in 1764. ஸோ யூசுப் கானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இது பண்ணிவிட்டு அவரை வந்து ட்ரெஷரி எல்லாம் வந்து இவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழியை போட்டு 1764 அவரை ஹேங் பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டுடுறாங்க. Fall of Puli Thevar. After the death of Khan Sahib, Puli Thevar returned from exile and recaptured Nerkattum Seval in 1764. கான் சாஹிபுடைய இறப்புக்கு அப்புறம் புலிதேவர் என்ன பண்ணார், அவர் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டு இருந்தார், தலைமறைவாக இருந்தார், அதான் எக்ஸைல் சொல்கிறோம். ஸோ தலைமறைவாக இருந்த புலிதேவர் என்ன பண்ணார், மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவருடைய நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட்டை வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க இல்லையா பிரிட்டிஷ் மக்கள். ஸோ யூசுப் கான் வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுறாரு. ரிட்டன் இவர் என்ன பண்ணுறாருன்னா 1764 வந்து அதை ரீகேப்சர் பண்ணிடுறாரு, இவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஹவவர் ஹி வாஸ் டிஃபிட்டட் பை கேப்டன் கேம்பெல் இன் 1767. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, கேப்டன் கேம்பெல் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நடந்த போரில் இவர் வந்து டிஃபீட் ஆகிடுறாரு, அதாவது தோற்று போய்ட்றாரு. அந்த போரில் வந்து இவர் பலிக்கடாயிடுறாரு. புலிதேவர் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல். புலிதேவர் என்ன பண்ணுறாரு, அந்த போர்லேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனால் அவர் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு இல்லையா, ஸோ அப்படி அவர் இறந்துடுறாரு. வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம். வேலுநாச்சியார் 1730 பிறக்கிறாங்க, 1796 இருக்கிறாங்க. பார்ன் இன் 1732 ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். வேலுநாச்சியார் வாஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் ராயல் ஃபேமிலி. ஸோ ராயல் ஃபேமிலினா ரிச்சான ஃபேமிலி. இந்த ரிச்சான ஃபேமிலியில் ஒரே மகளாக பிறக்கிறாங்க இவங்க. அவங்களுடைய அப்பா பேர் ராஜா செல்லமுத்து. இவர் வந்து ராமநாதபுரத்துடைய சேதுபதியாக இருக்கார். த கிங் ஹேஸ் நோ மேல் ஹேர்னா வாரிசு, ஸோ ஆண் வாரிசு இல்லை, ராஜாக்கு இல்லை. த ராயல் ஃபேமிலி brought up the princess Velunachiyar, trained her in martial arts like Vellore, stick fighting, two-wheeled weapons. ஸோ ஆண் வாரிசு இல்லாததுனால இந்த பெண் வாரிசு இளவரசி வேலுநாச்சியாருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. வல்லரி அப்படின்றது அந்த சி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கத்தி மாதிரியான ஒரு வெப்பன். ஸோ அது அப்புறம் ஸ்டிக் ஃபைட்டிங், வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஷி வாஸ் ஆல்சோ அடெப்ட் இன் ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி. ஹார்ஸ் ரைடிங் குதிரை ஏற்றம், ஆர்ச்சரின்றது வில்வித்தை. ஸோ இதுலேயும் கூட அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஹர் ப்ரொஃபிஷியன்ஸ் இன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், உருது, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், உருது 3 லாங்குவேஜும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 16 வேலுநாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்து வடுகர், த ராஜா ஆஃப் சிவகங்கை, அண்ட் ஹேட் அ டாட்டர் பை நேம் வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இவங்களுக்கு 16 இயர்ஸில் மேரேஜ் ஆகுது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து முத்து வடுகர் அப்படிங்கிறவர். அவர் சிவகங்கை பாட்டுடைய ராஜா. அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க, அவங்க பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். இன் 1772 the Nawab of Arcad and company troops under the command of late Col Bonjour stormed the காளையர்கோவில் பேலஸ். ஸோ இப்போ 1772 நவாப் ஆஃப் ஆர்காடுடைய நவாபும் கம்பெனி ட்ரூப்ஸ்னும் போது பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ், அதான் கம்பெனி ட்ரூப்ஸ். ஸோ ஆர்காடுடைய நவாபும் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காளையர் கோவில் அப்படிங்கிற அந்த பேலஸை நோக்கி இவங்க படையெடுக்கிறாங்க. அப்போது இருந்த பிரிட்டிஷ் பர்சன் யார், கமாண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லேட் கால் பான்ஜூர் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து இது நடக்குது.
இந்த என்சூயிங் பேட்டில் முத்துவடுகர் வாஸ் கில்டு. ஸோ இந்த பேட்டிலில், இந்த காளையர் கோயில் பேலஸில் நடந்த அந்த பேட்டிலில் வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு. முத்துவடுகர் அவருடைய பேர் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து இறந்துடுறாரு. வேலுநாச்சியர் எஸ்கேப்ட் ஃப்ரம் வித் ஹர் டாட்டர் அண்ட் லிவ்ட் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கர் அட் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் 8 years. ஸோ ஹஸ்பண்ட் இறந்த உடனே தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு 8 வருஷம் கோபால நாயக்கர் அப்படிங்கிறவருடைய ப்ரொடெக்ஷனில் விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அந்த விருப்பாச்சி வந்து திண்டுக்கல் கிட்ட இருக்குது. ஸோ அங்கே 8 years அவங்க வந்து இருந்தாங்க. டியூரிங் ஹர் பீரியட் இன் ஹைடிங், வேலுநாச்சியர் ஆர்கனைஸ்ட் அன் ஆர்மி அண்ட் சக்சீடட் இன் செக்யூரிங் அன் அலையன்ஸ் வித் நாட் ஒன்லி கோபால நாயக்கர் பட் ஹைடர் அலி ஆஸ் வெல். ஸோ இவங்க அந்த 8 வருஷம் சும்மா இல்லை, ஒளிஞ்சிட்டு ஆர்மி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆர்மி க்ரியேட் பண்ணுறாங்க. கோபால நாயக்கருடைய அந்த அலையன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. அதாவது போர் செய்யும் போது அவங்களுடைய ஹெல்ப் இவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க மட்டும் இல்லாமல் ஹைடர் அலியுடைய ஹெல்ப்பும் கூட இப்போது வேலுநாச்சியாருக்கு கிடைக்கிது. தலவே மிலிட்ரி சீஃப் டலவே அப்படிங்கிறவர் வந்து தாண்டவராயனார் ரோட் அ லெட்டர் டு சுல்தான் Hyder Ali on behalf of Velunachiyar asking for 5,000 infantry and 5,000 cavalry to defeat the British. ஸோ தலவே அப்படின்னு மிலிட்ரி சீஃப் இல்லைங்களா. ஸோ அந்த அவருடைய பேர் வந்து தாண்டவராயனார். அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஹைடர் அலிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஃபேண்ட்ரின்னா காலாட்படை சொல்லுவாங்க, கெவால்ரினா குதிரைப்படை. ஸோ காலாட்படையில் ஒரு 5,000 பேரும் குதிரைப்படையில் ஒரு 5,000 பேரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டரில் வந்து எழுதுகிறாங்க வேலுநாச்சியார். Velunachiyar explained in detail in Urdu all the problems she had with East India Company. ஸோ அந்த லெட்டர் எழுதினார் இல்லையா, அந்த லெட்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக உருதுவில் எழுதுவாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே உருது தெரியும் இல்லையா. ஸோ அதனால் உருதுவில் வந்து அவங்க லெட்டர் வந்து எழுதுகிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருதுவில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ஷி கன்வேட் ஹர் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு ஃபைட் டு இங்கிலீஷ். ஸோ அவங்களுடைய ஒரு விடாமுயற்சி, அவங்க கண்டிப்பாக இங்கிலீஷோட போர் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன், அது வந்து அந்த இதை வந்து அந்த லெட்டரில் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இம்ப்ரெஸ்ட் பை ஹர் கரேஜ், ஹைடர் அலி ஆர்டர்ட் ஹிஸ் கமாண்டன்ட் சயீத் இன் திண்டுக்கல் ஃபோர்ட் டு ப்ரொவைட் த ரெக்வயர்ட் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த அவங்களோட தைரியம், கட்டாயமாக இங்கிலீஷை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த தைரியம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஹைடர் அலி என்ன பண்ணார், அவருடைய கமாண்டன்ட் சயீத் அப்படிங்கிற கமாண்டன்ட் இருக்கார், திண்டுக்கல் ஃபோர்ட்டில் இருக்கார் அவர். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க என்னெல்லாம் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. வேலுநாச்சியார் எம்ப்ளாய்டு ஏஜென்ட்ஸ் ஃபார் கேதரிங் இன்டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் வேர் த பிரிட்டிஷ் ஹேஸ் ஸ்டோர் தேர் அம்யூனிஷன்ஸ் அப்படின்றது அந்த வெடிப்பொருட்கள், போர்க்கருவிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அம்யூனிஷன் சொல்லுவாங்க. ஸோ வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஏஜெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எங்கெல்லாம் அவங்களுடைய போர்க்கருவிகள், அந்த வெடிமருந்துகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஜெண்ட்டை வச்சுருக்காங்க. வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோபால நாயக்கர் அண்ட் ஹைடர் அலி ஷி ரீகேப்சர்ட் சிவகங்கை. ஸோ இப்போது கோபால நாயக்கரும் ஹைடர் அலியும் இப்போ மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்களை எதிர்த்து இப்போ போர் செய்கிறாங்க. சிவகங்கையை மறுபடியும் இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் கிட்டேருந்து இவங்க இப்போது அவங்களுடைய ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஷி வாஸ் கிரவுண்ட் ஆஸ் குவீன் வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஸோ இப்போ இவங்க அந்த போரில் ஜெயிச்சிடுறாங்க. சிவகங்கையை வந்து இவங்க ரிட்டன் அவங்களோட பிடியிலேருந்து எடுத்துடுறாங்க. இவங்க ராணியாக இருக்காங்க. யாருடைய ஹெல்ப்பில் அப்படின்னா மருது பிரதர்ஸ் அப்படிங்கிறோட ஹெல்ப்பில் இப்போ இவங்க ராணி ஆகிறாங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூரல் ஆர் குவீன் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கலோனல் பவர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் பீப்புள் பவரை வந்து எதிர்த்து போர் செஞ்ச முதல் பெண்மணி வந்து வேலுநாச்சியார் தான். கோபால நாயக் இப்போ படித்தோம், 8 years ஒருத்தரோட ஹெல்ப்பில் அவங்க இருந்தாங்க, ப்ரொடெக்ஷனில் இருந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் ஆஃப் விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துடைய பாளையக்காரர் தான் வந்து கோபால நாயக். ஸ்பியர் ஹெடட் த ஃபேமஸ் திண்டுக்கல் லீக் விச் வாஸ் ஃபார்ம்ட் வித் லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவதானப்பட்டி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லீக்ன்றது ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, திண்டுக்கல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி நாயக், மணப்பாறையோடைய லக்ஷ்மி நாயக்கனும், பூஜை நாயக் தேவதானப்பட்டியுடைய
ஹெட்டும் அந்த லீகில் இருக்காங்க. He drew inspirations from Tipu Sultan, who sent a deputation to show his camaraderie. ஸோ திப்பு சுல்தானை பார்த்து திப்பு சுல்தான் தான் வந்து இவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். He led the resistance against the British from Coimbatore and later joined ஊமைதுரை கட்டபொம்மன் பிரதர்ஸ். ஸோ இவர் பிரிட்டிஷை எதிர்த்து கோயம்புத்தூரில் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாரு. இப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊமைதுரை அப்படிங்கிறவரோட சேர்ந்து அந்த போரை வந்து செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஊமைதுரை யார் அப்படின்னா கட்டபொம்மனுடைய பிரதர். He put up a fierce fight at Chinnamalai hills where the local peasants gave him full support. ஸோ இவர் பயங்கரமான ஒரு போர் செய்கிறாரு. எங்கே அப்படின்னா ஆனமலை அப்படிங்கிற இடத்துல வந்து போர் செய்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீசன்ஸ், லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் கோபாலா நாயக் வாஸ் ஓவர் பவர்ட் பை த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் இன் 1801. ஸோ 1801 பிரிட்டிஷ் பவர்ஸ் நிறைய பேர் வந்ததுனால அவரோட தாக்கு பிடிக்க முடியலை. குயிலி அ ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருடைய ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட் வந்து குயிலி அப்படிங்கிறவங்க. இஸ் செட் டு ஹேவ் லெட் த யூனிட் ஆஃப் விமன் சோல்ஜர்ஸ் நேம்ட் ஆஃப்டர் உடையால் அப்படிங்கிற ஒரு விமன் பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு படை வச்சுருந்தாங்க. அந்த படைக்கு விமன் சோல்ஜர்ஸுடைய படைக்கு வந்து உடையால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. அந்த உடையால் யார் அப்படின்னு பார்த்தா உடையால் வாஸ் அ ஷெப்பர்ட் கேர்ள். ஷெப்பர்ட் கேர்ள்னால் ஆடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஷெப்பர்ட் கேர்ள். ஸோ உடையால் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஷெப்பர்ட் கேர்ள் ஹூ வாஸ் கில்டு ஃபார் நாட் டைவல்ஜிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் குயிலி. ஸோ குயிலியை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இந்த உடையால் அப்படிங்கிற ஆட்டு மேய்க்கிற பொண்ணு வந்து எதுவுமே சொல்லலை. அவங்கள பற்றி துப்பு கொடுக்காதனால அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக குயிலியை காட்டி கொடுக்காமல் இருந்த அந்த காரணத்துக்காக அந்த விமன் சோல்ஜர்ஸுடைய படைக்கு வந்து உடையால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க. Kuyili is said to have walked into the British arsenal 1780 after setting herself on fire, thus destroying all the ammunitions. ஸோ இப்போ குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1780 பிரிட்டிஷ் வந்து அந்த எரிபொருட்கள் அந்த வச்சுருப்பாங்க இல்லையா ஆர்சினல் அப்படின்னும் போது அந்த ஃபயர் ஃபாஸ்ட்டாக பிடிச்சிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த பிரிட்டிஷ் அதை வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தனக்கு தானே நெருப்பை மூட்டி பற்ற வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு இவங்க அப்படியே நடந்து போய் ஃபுல்லாக ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய மொத்த அம்யூனிஷன்ஸையும் அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வச்சுருந்த எல்லா அம்யூனிஷன்ஸையும் இவங்க தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு அழைச்சிடுறாங்க. ரெபிலியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790-1799. ஸோ இந்த காலகட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணார், என்னெல்லாம் வந்து போராட்டங்கள் பண்ணார், போர்கள் பண்ணார் அப்படின்றது தான் இங்கே ரெபிலியன். வீரபாண்டிய கட்டபொம்மன் became the Palayakkarar of Panjalanguruchi at the age of 30 on the death of his father Virupachi Kattabomman. Virupachi Kattabomman அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அப்பா. இவர் இறந்துடுறாரு. தன்னுடைய அப்பா இறக்கும் போது இவருக்கு 30 வயசு. அப்போது பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக அவங்க அப்பா இருக்கார். ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய ஹெட்டாக இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறுறாரு. The company's administrators James London and Collins Jackson has considered him a man of peaceful disposition. இந்த ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்பவே வந்து சுமூகமான ஒரு நிலையோடு தான் இருந்திருக்காரு. பீஸ்ஃபுல்லாக தான் அவருடைய அப்பா வந்து இருந்திருக்காரு. அப்போது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிறவரும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவரும் இருந்திருக்காங்க. ஹவவர் சூன் செவரல் ஈவெண்ட்ஸ் லெட் டு கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமூகமான ஒரு நிலை தான் இருந்தது பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய அந்த பாளையக்காரருக்கும். பட் திடீர்னு இப்போ நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு இவங்களுக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப சுமூகமாக இருந்தார். பட் இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்தது. The Nawab under the provisions of the treaty signed in 1781 has assigned the revenue of the Carnatic to the company to be entirely under their management and control during the war with மைசூர் சுல்தான். ஸோ மைசூர் சுல்தானுக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ப்ராப்ளம் வரும்போது அந்த போரில் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா,
இந்த கம்பெனி இந்த கர்நாடிக் வார்க்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து அதுக்குண்டான ரெவன்யூஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கம்பெனி கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குது. அந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க, ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாங்க 1781. இதன்படி பார்த்தீங்கன்னா நவாப் வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, கம்பெனிக்கு நீங்கள் உங்களோட ரெவன்யூ எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பகுதியிலன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. 1/6 ஆஃப் தி ரெவன்யூ வாஸ் டு பி அலோட் டு மீட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் நவாப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெவன்யூவில், அந்த வசூல் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டில் 1/6 இந்த நவாபுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் கொடுத்துடணும். அவங்களுடைய அந்த அன்றாட தேவைகளுக்கு அவங்களுக்கு அது அமௌண்ட் வந்து கொடுத்துடணும். த கம்பெனி ஹேட் தஸ் கெயின் தி ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் தி பாளையங்குறிச்சி. இப்போ நவாப் வந்து இந்த ஒரு சில பகுதியிலலாம் நீங்கள் ரெவன்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களா, அப்படி அப்படி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியில் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட ஒரு இடம். ஸோ பாஞ்சாலங்குறிச்சிலையும் கூட டாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா கம்பெனிக்கு தான் இருக்குது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இருக்குது. த கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் ஆல் தி பாளையம்ஸ். அப்போது இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு கலெக்டரை வந்து அங்கே நியமிச்சுட்டு அவங்க வந்து போய் டாக்ஸஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. எல்லா பாளையக்காரர்களும் இங்கிலீஷ் கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. த கலெக்டர்ஸ் ஹியூமிலேட்டட் தி பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். இந்த கம்பெனி என்ன பண்ணுது, இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சில நேர்மை இல்லாத சில வழிகள் எல்லாம் வந்து இது பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தி அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் வாஸ் தி போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் தி கட்டபொம்மன். இந்த மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது கட்டபொம்மனுக்கு. அதனால தான் வந்து கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுருச்சு. கான்ஃப்ரன்டேஷன் வித் ஜாக்சன். கான்ஃப்ரன்டேஷன்னா ப்ராப்ளம். இப்போ ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கும் என்ன கான்ஃப்ரன்டேஷன் ஏற்பட்டுச்சு, என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, லேண்ட் ரெவன்யூ அரியர் from Kattabomman was 3,310 pagodas in 1798. 1798ல கட்டபொம்மனுடைய பாளையம்லேருந்து வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ நிலுவையில் நிற்கிதுங்க, அரியர் அப்படின்னா நிலுவை சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ வந்து இவங்க பே பண்ண வேண்டி இருந்தது, நிலுவையில் இருந்ததுன்னா 3,310 பகோடாஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. கலெக்டர் ஜாக்சன் அண்ட் அரகண்ட் இங்கிலீஷ் ஆஃபீஸர். அரகண்ட்னா ரொம்ப மோசமான, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவர் ஜாக்சன் அப்படிங்கிற கலெக்டர். வாண்டட் டு சென்ட் அன் ஆர்மி டு கலெக்ட் தி ரெவன்யூ டியூஸ் பட் தி மெட்ராஸ் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் ஹிம் பர்மிஷன். இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்மியை அமுச்சு ரொம்ப கட்டாயப்படுத்தி டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ஜாக்சன் கேட்கும்போது மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுச்சு. ஆன் 18 August 1798 he ordered Kattabomman to meet him in ராமநாதபுரம். ஸோ இப்போ கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, 18 August 1798 என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து தன்னை வந்து பார்க்க சொல்லி ராமநாதபுரத்தில் தன்னை வந்து மீட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிக்கிறாரு. பட் கட்டபொம்மன்ஸ் அட்டெம்ப்ட் டு மீட் ஹிம் இன் பிட்வீன் ப்ரூவ்ட் ஃபியூட்டைல் as Jackson refused to give him audience both in குற்றாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுதூர். அதுக்கு நடுவுலேயே கட்டபொம்மன் போயிட்டு அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது தோல்வியில் முடியுது. குற்றாலத்துலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இவரை போய் மீட் பண்ணுறதுக்காக இவர் ட்ரை பண்ணார், கட்டபொம்மன் ட்ரை பண்ணார். பட் அவரை பார்க்க முடியல, அவரை சான்ஸ் கொடுக்கல. அட் லாஸ்ட் அன் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட் அண்ட் கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம். கடைசியாக ஒரு வழியாக இவர் வந்து ஜாக்சன் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு, இன்டர்வியூ பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுக்குறாரு ராமநாதபுரத்தில். ஆன் 19 September 1798 என்னைக்கு அவருக்கு டேட் கொடுக்குறாங்க, 19 September வந்து தன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுக்குறாங்க. இட் இஸ் செட் தட் கட்டபொம்மன் ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் 3 hours பிஃபோர் தி ஹாண்டி கலெக்டர் ஜாக்சன். அந்த ஜாக்சன் கலெக்டருக்கு முன்னாடி கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் நின்றுக்கிட்டு பதில் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்து இருக்குது. ப்ரூஃப் வந்து சொல்கிறாங்க. Sensing danger, Kattabomman tried to escape along with his minister Sivagangai. ஸோ அந்த 3 மணி நேரம் அவர் அங்கே நின்றுட்டு இவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தக்கூடிய அந்த தருணத்தில் இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, தனக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்றத இவர் உணர்றாரு. உணர்ந்ததுனால என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மனும் அவருடைய மினிஸ்டரும் சிவசுப்ரமணியர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
ஊமைத்துறை சடன்லி என்டர்ட் த ஃபோர்ட் வித் ஹிஸ் மென் அண்ட் ஹெல்ப் தி எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஊமைத்துறை என்ன பண்ணுறாரு, திடீர்னு அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறாரு. ராமநாதபுரம் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சி தன்னுடைய ஆட்களோட உள்ளே நுழைஞ்சி கட்டபொம்மனை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு ஊமைத்துறை. At the gate of the Ramanathapuram fort, there was a clash in which some people, including Lieutenant Clark, were killed. ஸோ இவங்க எஸ்கேப் ஆகி வெளியே போகிறாங்களா, அந்த போகக்கூடிய சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராமநாதபுரம் ஃபோர்ட்டில் கோட்டையுடைய வாசல்லையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆளுங்க நிற்பாங்க இல்லையா. அப்போ ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து அங்கே ஏற்பட்டுருச்சு. கிளாஷ்ன்றது சண்டை. ஸோ சண்டை ஏற்பட்டுருச்சு. அந்த சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா லூட்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. சிவசுப்ரமணியம் வாஸ் டேக்கன் பிரிசனர். இந்த கிளாஷில் கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் இருக்கார் இல்லையா சிவசுப்ரமணியர், அவரை என்ன பண்ணுறாங்க, கைதியாக கொண்டு போய் கைதி பண்ணிடுறாங்க. இந்த போர் கைதிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணி பிரிசனராக வச்சுக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க சிவசுப்ரமணியரை. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். கவுன்சில் அப்படின்றது ஒரு ஜட்ஜ், ஒரு முன்னாடி கவுன்சில்ன்றது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, இந்த மெட்ராஸ் கவுன்சில் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னாடி இவங்க அப்பியர் ஆகிறத பற்றி இதில் சொல்கிறாங்க. ஆன் இஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மன் represented to the Madras Council about how he was ill treated by the collector Jackson. ஸோ இப்போ இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வராரா. எஸ்கேப் ஆகி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த உடனே இந்த மெட்ராஸ் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். இவர் கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் ரொம்பவே வந்து இல் ட்ரீட் பண்ணார், ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கு தகவல் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. த கவுன்சில் ஆஸ்ட் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் தி கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம் அண்ட் ஜான் கேசம் மேஜர் ஆஸ் மெம்பர்ஸ். இப்போது இந்த மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்ணுது, கட்டபொம்மனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வந்து அவங்க முன்னாடி வர சொல்கிறேன். இப்போ கோர்ட்டில் வந்து அவங்கள ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் வந்து போய் ஆஜராகிறாரு. யாரெல்லாம் அந்த கவுன்சிலில் இருக்காங்கன்னா, வில்லியம் ப்ரவுன் இருக்கார், வில்லியம் ஆரம் இருக்கிறாங்க, ஜான் கேசம் மேஜர் அப்படிங்கிறவர் அந்த கவுன்சிலில் இவங்க 3 பேரும் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்க முன்னாடி இவர் போயிட்டு தன்னை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. Meanwhile, Governor Edward Clive ordered the release of Shivasubramaniam and the suspension of the collector ஜாக்சன். ஸோ இந்த சமயத்தில் இப்போ இவர் கட்டபொம்மன் வந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இவரை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எங்களை வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சிவசுப்ரமணியரை கூட்டிட்டு போய் அவங்க பிரிசனராக வச்சுக்கிட்டாங்களே, கைதியாக வச்சுக்கிட்டாங்களே, அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கலெக்டர் ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே அதே சமயத்தில் நடக்குது. கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் தி கமிட்டி தட் சாட்டர்டே ஆன் 15 December 1798 and reported on what transpired in ராமநாதபுரம். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அந்த கமிட்டி முன்னாடி போய் தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த 15th September போய் அவங்க மெட்ராஸ் கவுன்சில் முன்னாடி இவர் போய் நின்று என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் ஃபோர்ட்டில் என்னெல்லாம் நடந்ததுன்ற தகவலை வந்து இவர் எடுத்து சொல்கிறாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. ஸோ அந்த கமிட்டிக்கு வந்து கட்டபொம்மன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் நியூ கலெக்டர் எஸ்ஆர் லஷிங்டன் அப்பாயிண்டட். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாக்சன் மேலே தான் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புது கலெக்டர் லஷிங்டன் அப்படிங்கிற புது கலெக்டரை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. Kattabomman cleared almost all the revenue arrears, leaving only a balance of 1080 pagodas. ஸோ அவர் கொடுக்க வேண்டிய அரியர் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, 3310 பகோடாஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ கொஞ்சம் அதில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொடுத்துட்டே வந்துட்டு கடைசியாக 1080 பகோடாஸ் மட்டும் ரிமைனிங் இருந்தது, பேலன்ஸ் கொடுக்க வேண்டி இருந்தது. கட்டபொம்மன் அண்ட் தி கான்ஃபெடரன்சி ஆஃப் பாளையக்காரஸ். கான்ஃபெடரசி அப்படின்னா குரூப் ஃபார்ம் பண்ணுறது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ பாளையக்காரர்களோடெல்லாம் சேர்ந்து இவர் எப்படி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணார் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மீன் டைம் Marudhu Pandiyar of Sivagangai formed the South Indian Confederacy of Collector Lushington prevented Kattabomman from meeting the Marudhu brothers. இப்போ கட்டபொம்மன் வந்து மருது பிரதர்ஸோடு போயிட்டு
ஒன்றாக போகிறாங்க, சேர போகிறாங்க அவங்களோட சேர்ந்துன்றத இந்த கலெக்டருக்கு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார், கட்டபொம்மன் போய் அவங்கள மீட் பண்ணுறதை இவர் தடை பண்ணிக்கிட்டே இருக்கார். பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்ட்லி டிசைடட் ஆன் தி கான்ஃபரன்டேஷன் வித் த இங்கிலீஷ். ஆனால் இப்போ மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, இங்கிலீஷை வந்து எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில், எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ஜாயின். இப்போ சிவகிரியை சார்ந்த அந்த பாளையக்காரர் வந்து இவங்களோட சேரத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இஷ்டம் இல்லை இல்லையா. ஸோ அவங்களையும் வந்து இதோட சேர சொல்லி நிறையவே இவர் கட்டபொம்மன் போயிட்டு ட்ரை பண்ணுறாரு. கட்டபொம்மன் அட்வைஸ்டு டுவர்ட்ஸ் சிவகிரி பட் தி பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் தி கம்பெனி. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு இவங்களோட அசோசியேஷன் அவங்களும் சேர சொல்லி. ஆனால் இந்த சிவகிரியின் வந்து அந்த கம்பெனியுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அவங்களால சேரவே முடியலை. ஸோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் ஆஸ் அ சேலஞ்ச் டு தேர் அத்தாரிட்டி. இப்போ கட்டபொம்மன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பர்சனாக ஆகிடுறாரு இந்த கம்பெனிக்கு, இங்கிலீஷ் கம்பெனிக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும், இவரை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஆர்டர் தி ஆர்மி டு மார்ச் ஆன் டு த திருநெல்வேலி. இப்போ திருநெல்வேலியை நோக்கி உங்களுடைய படையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஆர்டர் பண்ணிருச்சு கட்டபொம்மனை கட்டபொம்மனை அழிக்கிறதுக்காக. சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. சீஜ் அப்படின்னா முற்றுகையிடுறது. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியை ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணி யாரும் வெளியும் வர முடியாமல், யாரும் உள்ளேயும் போக முடியாமல், அவங்களுக்கு என்னெல்லாம் சப்ளை ஆகுதோ அது எல்லாமே கட் பண்ணுறது. அதுதான் வந்து சீஜ் அப்படின்னு சொல்லுது. ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் அந்த யாருமே வெளியோ உள்ளேயோ போகாத அளவுக்கு அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறது. இன் May 1799, Lord Wellesley issued orders from Madras for the advance of forces from the திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. இப்போது திருச்சிராப்பள்ளியிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, மதுரையிலேருந்து 3 இடத்துலேருந்து ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து திருநெல்வேலியை நோக்கி போகிறதுக்காக லார்ட் வில்லஸ்லி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிடறாரு May 1799. இப்போ மெயின் அவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை வந்து போய் அட்டாக் பண்ணுறது தான். மேஜர் பேனர்மென் கமாண்டட் த ட்ரூப்ஸ். இதோடைய லீடராக யார் இருந்தாங்க, இந்த திருநெல்வேலியை நோக்கி இப்போ ஆர்மி மூவ் ஆகுது இல்லையா, அதோடைய அந்த கமாண்டிங் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர் இருக்கார். த ட்ரெவன்கோர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். இப்போ ட்ரெவன்கோர் இப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரெவன்கோர்லேருந்து வர அந்த ட்ரூப்பும் கூட பிரிட்டிஷ் ட்ரூப்ஸோடு சேர்ந்துருச்சு. On 1 September 1799 an ultimatum was served on கட்டபொம்மன் டு சரண்டர். இப்போது 1 September 1799 ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க கட்டபொம்மனுக்கு. அதாவது நீங்கள் வந்து சரணடைஞ்சிருங்க, ஏன்னா இவ்வளோ படைகள் வந்து உங்களை அழிக்கிறதுக்காக நிற்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கட்டபொம்மன்ஸ் எவேசிவ் ரிப்ளை ப்ராம்ப்டட் பேனர்மேன் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, திமிராக ரொம்ப கம்பீரமாக ரொம்ப ப்ரைடாக ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. முடியாது, என்னால் சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது இந்த பேனர்மேனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஃபோர்ட்டை அவங்க இருந்த அந்த கோட்டையை இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. பேரன்மேன் மூட் ஹிஸ் என்டையர் ஆர்மி டு பாளையங்குறிச்சி ஆன் 5 September. ஸோ திருநெல்வேலியிலேருந்து இப்போ மொத்த படைகளும் எங்கே போய் நின்றுச்சு, பாஞ்சாலங்குறிச்சியில் போய் நிற்குது. 5 September போய் நிற்குது. தி கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட்டுக்குள்ளே எந்த தகவலும் போகாத மாதிரி, ஃபோர்ட்டுக்கு வெளியே எந்த தகவலும் வராத மாதிரி மொத்த கம்யூனிகேஷனையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பேனர்மேன் டிப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே அ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். அப்போது பேனர்மேன் என்ன பண்ணுறாரு, இவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போது ராமலிங்கனார் அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாரு, மெசேஜ் கொடுக்க சொல்கிறாங்க கட்டபொம்மன் கிட்ட, நீ போய் பேசி அவங்கள வந்து சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்து ராமலிங்கரை வந்து அனுப்புகிறாரு. கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்ட். ஆனால் கட்டபொம்மன் என்ன சொல்கிறாரு, கட்டாயமாக நான் வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ராமலிங்கனார் gathered all the secrets of the fort and on the basis of his report Bannerman decided the strategy of the operation. இப்போ இவர் உள்ளே போயிட்டு இவருக்கு மெசேஜ் சொல்கிறதுக்காக ராமலிங்கனாரை உள்ளே அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போது அவர் மூலியமாகவே என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எங்கே அட்டாக் பண்ணால் அந்த செவரி இடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அந்த கோட்டையை பற்றின மொத்த தகவலையும் வந்து ராமலிங்கனார் வந்து பிரிட்டிஷ்க்கு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த கோட்டையை தகர்த்துக்கு அவங்க ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளாஷ் அட் கல்லார்பட்டி சிவசுப்ரமணியர் வாஸ் டேக்கன் அ பிரிசனர். ஸோ இப்போ அங்கே கிளாஷ் ஒன்று ஏற்படுது, ப்ராப்ளம் ஏற்படுது, கல்லார்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து கிளாஷ் ஏற்படுது. அப்போது மறுபடியும் சிவசுப்ரமணியர் என்ன பண்ணுறாங்க, பிரிசனராக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே அவரை கொண்டு போய் விட்டுட்டாங்க இல்லையா மினிஸ்டரை, மறுபடியும் அவங்கள பிரிசனராக கொண்டு போய் வச்சுக்கிறாங்க.
எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. இப்போ அந்த ஃபோர்ட்லேருந்து கட்டபொம்மன் என்ன ஆகுறாரு, புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. த பிரிட்டிஷ் புட் அ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, கட்டபொம்மனுடைய தலையை கொண்டு வரவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. Betrayed by the Rajas of எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை, கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்டு. இப்போது இவர் போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இல்லையா, புதுக்கோட்டைக்கு இவர் எஸ்கேப் ஆகி போட்டாரா. அப்போ என்ன பண்ணுறாரு, எட்டயபுரத்தில் இருந்த ராஜாவும் புதுக்கோட்டையில் இருந்த ராஜாவும் கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க. காட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் அவங்கள பிடிச்சிடுறாங்க. கேப்சர்ட்னா பிடிச்சிடுறது. சிவசுப்ரமணியர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகாலபுரம் ஆன் தி 13 செப்டம்பர். 13 செப்டம்பர் சிவசுப்ரமணியரை எக்ஸிக்யூட்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க நாகாலபுரம் அப்படிங்கிற இடத்துல. பேனர்மேன் மேட் அ மக்கரி ஆஃப் அ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ஆன் 16 அக்டோபர். இவரை என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடியும், மக்கரி ஆஃப் ட்ரையல்னால் எல்லாரும் முன்னாடியும் உங்களை வந்து தூக்கில் போட்டு தொங்க விடுறாங்க கட்டபொம்மனை. எப்போ அப்படின்னா 16 அக்டோபர். எல்லா பாளையக்காரர்களையும் அங்கே வர வச்சு அந்த இடத்துல அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க 16 அக்டோபர். டியூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் த சார்ஜஸ் லிவல்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். அவங்க மேலே என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தைரியமாக இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தைரியமாக அந்த ஒரு மரணத்தை கூட அவர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிறாரு. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் அ டேம்ரன் ட்ரீ இன் த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தார். கயத்தார் அப்படி க்ளோஸ் டு திருநெல்வேலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஃபெல்லோ பாளையக்காரஸ். இவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு டேம்ரன் ட்ரீனா புளிய மரம், ஒரு புளிய மரத்தில் அவரை வந்து தொங்க விடுறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு பழைய கயத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஃபோர்ட்டு. பழைய ஃபோர்ட்டுனா கோட்டை. ஸோ அந்த கோட்டையில் என்ன பண்ணுறாங்க, கோட்டையில் இருந்த ஒரு புளிய மரத்தில் இவங்களை வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. இது எங்கே இருக்குது, இந்த ஓல்டு ஃபோர்ட் கயத்தார் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது. இவங்கள எல்லா பாளையக்காரர்களுக்கும் முன்னாடியே வந்து தூக்கில் போடுறாங்க. தஸ் எண்டட் தி லைஃப் ஆஃப் தி செலிப்ரேட்டட் பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ அதோட இந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய அந்த ஒரு செலிப்ரிட்டி வந்து அவருடைய லைஃப் வந்து அங்கே எண்ட் ஆகிடுச்சு. மெனி ஃபோக் பேலட்ஸ் ஆன் கட்டபொம்மன் ஹெல்ப்டு கீப் ஹிம் மெமரி அலைவ் அமாங் த பீப்புள். இன்னமும் நம்ம கட்டபொம்மனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது காரணம் என்னென்னா ஃபோக் பேலட்ஸ் தான். நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கதைகள் இல்லையா, அது மூலயமா தான் இன்னமும் அவரை வந்து நம்ம மெமரியில் லைவாகவே வச்சுருக்கு. நம்ம அவரை மறக்க முடியாத ஒரு இதுலேயே வந்து நம்மளை வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஃபோக் பேலட்ஸ் தான். மருது பிரதர்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்க பாருங்கள், டி த மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ள மருது. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் வந்து வெள்ள மருது. 1748 1801 அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் சொல்கிறாங்க. 1748 1801 வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. அண்ட் இஸ் எங்கர் பிரதர் சின்ன மருது. எங்கர் அப்படின்னா சின்னவங்கன்னு அர்த்தம். ஸோ பெரிய மருதுக்கு சின்னவங்க, தம்பி, அவங்க வந்து சின்ன மருது அவங்களுடைய பேர். அவங்க 1753 பிறந்து 1801 அவங்களுடைய லைஃப் முடியுது. வேர் ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையுடைய பாளையத்தை சேர்ந்த வடுகர் அப்படிங்கிற ஒரு இவருக்கு கீழே இவங்க ஜென்ரல்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ஆர்மியில் ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஜென்ரலாக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஆஃப்டர் முத்து வடுகர்ஸ் டெத் இன் தி காளையர் கோவில் பேட்டில், மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரீஸ்டோரிங் த ட்ரான் டு வேலுநாச்சியார். முத்து வடுகர் அப்படிங்கிறவர் இறந்துறாரு. காளையர் கோவில் பேட்டலில் அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் கூடவே இவங்க இருந்து அவங்களுடைய அரியணையை அவங்க மறுபடியும் கைப்பற்றுறதுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ரெசிஸ்டன்ஸ்னும் போது தடை. ஸோ பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இவங்களை நோக்கி வர்றதை வந்து இவங்க தடை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லாஸ்ட் இயர்ஸ் 18th century கடைசி செஞ்சுரின்றது 100 வருஷம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த செஞ்சுரியுடைய கடைசி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் தே ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர் ஊமதுரை. ஊமதுரை வந்து கட்டபொம்மனுடைய தம்பி. ஸோ அவங்களோட அந்த ஊமதுரையோடு சேர்ந்தும் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேலுநாச்சியாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஊமதுரையோடையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷை எதிர்த்து போர் செய்யக்கூடிய அந்த வேலைகளில். தே பிளண்டர் த granaries of the Nawab and caused damage and destruction to company troops. granaries அப்படின்னும் போது
தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்களா, அதுதான் கிரானரிஸ். ஸோ அந்த கிரானரிஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, பிளண்டர் சூறையாடுறது சொல்லுவாங்களா, ஸோ பிளண்டர் பண்ணிவிட்டு நவாபுடைய கிரானரிஸை அண்ட் கம்பெனியுடைய ட்ரூப்ஸ், கம்பெனி வந்து ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா நவாப்க்கு. ஸோ அந்த கம்பெனியுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இவங்க டிஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. யார்? மருது பிரதர்ஸ். ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1800-1801. இந்த ஒரு வருஷத்தில் இவங்க என்னெல்லாம் வந்து போர்கள் செஞ்சாங்க, யாரெல்லாம் எதிர்த்து என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ணாங்க. ரெபிலியன் அப்படின்றது ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது. ஸோ யாரை எதிர்த்து இவங்க பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த பேரால சொல்கிறாங்க. Despite the suppression of Kattabomman's revolt in 1799, rebellion broke out again in 1800. ஸோ இப்போ கட்டபொம்மனை என்ன பண்ணாங்க, அவர் பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவரை வந்து பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இல்லையா, கொன்னுட்டாங்க, தோக்கில் தொங்க விட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1801 மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. In the British records, it is referred to as the Second Palayakkarar War. இவங்க செஞ்ச இந்த மருது பிரதர்ஸ் செஞ்ச இந்த போரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷுடைய ரெக்கார்ட்ஸில் என்னவா பதிவு பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. It was directed by the Confederacy consisting of Marudhu Pandian of Sivagangai, Gopala Nayak of Dindukkal, Kerala Verma of Malabar and Krishnappa Nayak of Doondaji of Mysore. இங்கே கான்ஃபெடரசி அப்படின்றது என்னது, ஒரு குழு, ஒரு அசோசியேஷன் மாதிரி. இந்த பாளையக்காரர் வாரை வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த கான்ஃபெடரசின்றது அசோசியேஷன். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த போரை வந்து செஞ்சுருக்காங்க. இன் April 1800 they met at Virupachi and decided to organize an uprising against the company. இவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, April 1800 ஒன்றா சேர்றாங்க. விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல ஒன்றா சேர்ந்து இந்த கம்பெனியை எதிர்த்து நம்ம செய்யணும், இவங்களை எதிர்த்து நம்ம போர்கள் செய்யணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. த அப்ரைசிங் விச் broke out in கோயம்புத்தூர் in June 1800 soon spread to ராமநாதபுரம் அண்ட் மதுரை. இந்த எழுச்சி உடனே என்ன ஆயிடுச்சு, கோயம்புத்தூரில் ஏற்பட்ட இந்த எழுச்சி வந்து ஜூன் 1800 அப்படியே ராமநாதபுரம், மதுரை, இப்படி எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சின்ன போர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரளா வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. மைசூரை சார்ந்த நாயக் மேலேயும், கேரளாவை சார்ந்த மலபாரை சார்ந்த கேரளா வர்மா அப்படிங்கிற மேலேயும் வந்து இன்னும் நிறைய பேர் மேலே இவங்க போர்கள் வந்து அறிவிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் கம்பெனி. த பாளையக்கார் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்ட். இந்த 3 பேருடைய பாளையக்காரஸை பிடிச்சு தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இன் February 1806 the 2 brothers of Kattabomman, Umadurai and Sevathaiya escaped from the Palayamkottai prison to Kamudi, from where Chinnamalai took them to Siruvayal, his capital. இப்போ February 1801 என்ன ஆச்சு, கட்டபொம்மனுடைய 2 பிரதர்ஸ், ஒருத்தர் ஊமதுரை, இன்னொருத்தர் செவத்தையா அப்படிங்கிறவங்க, இவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பாளையக்கோட்டம் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு கமுதி அப்படிங்கிற இடத்துக்கு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த கமுதி அப்படிங்கிற இடத்துல இருந்து சின்ன மருது, இப்போ மருது பிரதர்ஸ் 2 பேரை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ சின்ன மருது அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரையும் வந்து ஊமதுரையும் செவத்தையாவையும் சிறுவயல் அப்படிங்கிற அவங்களுடைய கேபிட்டல், சின்ன மருது பிரதர்ஸுடைய பாளையமுடைய கேபிட்டல் தான் வந்து சிறுவயல், அந்த இடத்துக்கு இவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். இதே காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்க தகர்த்துனாங்க இல்லையா போர் செய்யும் போது, அதை வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து கட்டுறாங்க மறுபடியும். த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்காலே retook the fort in April and the Marudhu brothers sought shelter in Sivagangai. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோர்ட்டை வந்து இவங்க மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ட்ரூப்னா பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுது, கோலின் மெக்கலே அப்படிங்கிறவருடைய தலைமையில் இருந்த பிரிட்டிஷ் ட்ரூப்பு அந்த கோட்டையை வந்து மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க ஏப்ரல் மாதம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மருது பிரதர்ஸ் போயிட்டு சிவகங்கை அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு அவங்க ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க, அவங்க அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. த இங்கிலீஷ் டிமாண்டட் தட் தி மருது பாண்டியஸ் ஹேண்ட் ஓவர் த fugitives
இப்போ என்ன சொல்கிறாங்க பிரிட்டிஷ் மக்கள் இங்கிலீஷ் கம்பெனி என்ன சொல்லுது மருது பாண்டியர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஊமதுரையும் செவத்தையா, ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய கைதிகள் இல்லையா, ஜெயிலேருந்து தானே இவங்க தப்பிச்சு வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து தாங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, மருது பாண்டியர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் தே ரெஃப்யூஸ்ட். ஆனால் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. கலோனல் அக்வின் அண்ட் கலோனல் இன்னஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே கலோனல் அப்படின்றது ஆர்மி இல்லையா, ஸோ அக்னியோ அப்படிங்கிற அவருடைய தலைமையில் ஆர்மியும், கலோனல் இன்னஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஆர்மியும் இப்போது யாரை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கையை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன்னா சிவகங்கையில் தான் வந்து மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் ஜூன் 1801 மருது பாண்டியஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அப்போது இந்த மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய நாடு வந்து விடுதலை அடைஞ்ச ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1801 பிரகடனம் ஒன்று செய்கிறாங்க, ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. Proclamation of 1801. The Proclamation of 1801 was an early call to the Indians to unite against the British. இந்த பிரகடனம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றா சேர்ந்து வாங்க, நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரைக்கூவல் விட்ட அந்த ஒரு இதுதான் வந்து Proclamation of 1801. கட்டிங் அக்ராஸ் ரீஜியன், கேஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலீஜியன், ஜாதி மதம் இனம் அதெல்லாம் பார்க்காம நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தான் இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. The proclamation was pasted on the walls of the Nawab's palace in Tiruchirappalli fort and on the walls of the Srirangam temple. எங்கெல்லாம் இவங்க இந்த நோட்டீஸ் ஒட்டுறாங்க அப்படின்னா, நவாபுடைய பேலஸ் உடைய செவத்துலேயும், திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டில், தென் ஸ்ரீரங்கம் கோவில், அங்கெல்லாம் வந்து இந்த நோட்டீஸை வந்து அவங்க ஒட்டுறாங்க, இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து ஒட்டுறாங்க, எல்லாம் வாங்க சேர்ந்து வாங்க நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டீஸ். மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரெயில் டுவர்ட்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் கம்பெனியை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men to challenge the English army. இங்கிலீஷ் ஆர்மியை எதிர்த்து போராடுறதுக்கு இவங்க எத்தனை 20,000 ஆண்கள், இங்கே மென்னும் போது ஆட்கள் இல்லையா, ஸோ 20,000 ஆண்களை வந்து இவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக. பிரிட்டிஷ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் ரஷ்ட் ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்ட் மலாயா. ஸோ இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அந்த பெங்கால், சிலோன், மலாயாவிலேருந்து இவங்க தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். இந்த 3 ராஜாக்கள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர், இந்த ராஜாக்கள் மட்டும் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ரூல். இந்த இங்கிலீஷ் பீப்புளுடைய ஒரு பாலிசி என்னென்னா டிவைட் அண்ட் ரூல், அதாவது இவங்களுடைய ஒற்றுமையை வந்து நம்ம கலைச்சா மட்டும்தான் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதான் டிவைட் அண்ட் ரூல். இவங்கள ஒன்றா இருக்கிறவங்கள உடைச்சிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறம் இவங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த பாலிசியால் என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்ஸை சீக்கிரமாகவே அவங்களோட இதை வந்து பிரிச்சிடுறாங்க. அவங்கள வந்து பிரிச்சுட்டு எல்லாரையும் கண்ட்ரோலில் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபால் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கை எப்படி இப்போ பிரிட்டிஷ் கைக்கு போச்சு அப்படின்னா, இன் மே 1801 த பிரிட்டிஷ் அட்டாக் த ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. யாரெல்லாம் வந்து இவங்களை பிரிட்டிஷ் எதிர்த்து போர்கள் செய்கிறாங்களோ, பிரச்சனைகள் செய்கிறாங்களோ, அவங்கள எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேயும் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்தியன்ஸை. த ரிபல் வென்ட் டு பிறன்மலை அண்ட் காளையர் கோயில். இந்த பிரச்சனை அப்படியே எது வரைக்கும் தொடருது அப்படின்னா, பீரான்மலை, காளையர் கோயில் அங்கே வரைக்கும் அப்படியே தொடர்ந்து நடக்குது. தே வேர் அகெயின் டிஃபீட்டட் பை தி ஃபோர்ஸஸ் ஆஃப் தி இங்கிலீஷ். மறுபடியும் இவங்க இந்த பிரான்மலை, காளையர் கோயிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துருந்து, இதுவும் கூட பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுச்சு, அடக்கிருச்சு. நம்ம இந்தியன்ஸை வந்து அப்படியே அவங்க அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன் தி எண்ட் த சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் தி ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் கம்பெனி ப்ரிவைல்டு. ஸோ கடைசியாக இப்போ யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் நின்றதுன்னு பார்த்தா இங்கிலீஷ் கம்பெனியுடைய அந்த ஆர்மி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. நம்ம இந்தியன்ஸ்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸை, போர்க்கருவிகளோ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லை. பட் இங்கிலீஷ் கம்பெனி ரொம்ப அட்வான்ஸ்டான போர்க்கருவிகள் வந்து வச்சுட்டு இருந்ததுனால நம்மளோட இந்தியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே அடக்கிட்டாங்க. த ரெபிலியன் ஃபெயில்ட் அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 1801. ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த ரெபிலியன்ன்றது போர்,
ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சிவகங்கை இப்போ இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு 1801. பிரிட்டிஷ் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. த மருது பிரதர்ஸ் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1800. The Marudhu brothers were executed in the fort of திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24 October 1801. ஸோ இந்த ரெண்டு மருது பிரதர்ஸ், சின்ன மருது பெரிய மருது இருக்காங்களா, இவங்க இந்த போரில் இவங்களை பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. எக்ஸிக்யூட்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஃபோர்ட் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஃபோர்ட்டில் ராமநாதபுரமில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 24 October 1801 மருது பிரதர்ஸ் ரெண்டு பேரையுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதாவது மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஊமதுரை அண்ட் செவத்தையா were captured and beheaded at பாளையங்குறிச்சி on 16 November 1801. ஊமைதுரை செவத்தையா அப்படின்றது அவங்களுடைய ப்ரிசன் கைதிகள் இல்லையா, ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க. அவங்கள பிடிச்சி என்ன பண்ணாங்க, பீஹெட் பண்ணிட்டாங்க, அதாவது தலையை வெட்டிட்டாங்க. பீஹெட்னா என்னது, தலையை எடுத்துடுறது. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் தலையை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. எப்போது 16 November 1801. 73 rebels were exiled to பெனாங் இன் மலையா. எக்ஸைல்டுனா தூக்கிட்டு போய் வேறு ஊரில் வச்சுருது, நம்ம நாடு கடத்துதல் சொல்லுவாங்களே, தட் இஸ் எக்ஸைல்டு. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மலையாள இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் 63 ரிபல்ஸை கொண்டு போயிட்டு அங்கே அடைச்சி வச்சுறாங்க. தோ தி பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ். their exploits and sacrifices inspired later generation. பாளையக்காரர்ஸ் வந்து இங்கிலீஷை எதிர்த்து பண்ண முடியாமல் அவங்களோட இதில் வந்து இவங்க போய் விழுந்துட்டாலும் கூட, அவங்க இறை ஆயிட்டாலும் கூட, இவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் இவங்க பண்ண, இந்த பாளையக்காரர்ஸ் பண்ண அந்த தியாகம், அவங்கள எதிர்த்து பண்ண போர்கள் வந்து இன்னமும் அவங்களுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து அமைஞ்சிருச்சு. தஸ் தி ரெபெலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் விச் இஸ் கால்ட் சவுத் இந்தியன் ரெபெலியன் இஸ் அ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருது பிரதர்ஸுடைய அந்த போர் செஞ்ச பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து அவங்க நின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுடைய வரலாறில். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ரெபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருது பிரதர்ஸுடைய போர்களுக்கு வரலாறில் குறிப்பிடுறாங்க. கர்நாடிக் ட்ரீட்டி 1801. த சப்ரஷன் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ரெபெலியன் இன் 1799 and 1801 resulted in the liquidation of all the local chieftains of Tamil Nadu. ஸோ தொடர்ந்து இந்த பாளையக்காரர்ஸுடைய ரெபிலியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கா. 1799 8800 1801 இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கலில் இருக்கிற சீஃப்டைன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கலைச்சிட்றாங்க. அவங்களுடைய பதவியிலேருந்து அவங்களெல்லாம் வந்து எடுத்துடுறாங்க, எல்லாத்தையுமே வந்து கலைச்சிட்றாங்க. இப்படியெல்லாம் ஒரு சீஃப்டைன்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31 July 1801 த பிரிட்டிஷ் அசியூம்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். ஸோ இந்த சவுத் இந்தியன் ரெபிலியனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ட்ரீட்டி, கர்நாடிக் ட்ரீட்டின்னு அதோட பேர், அது ஒப்பந்தம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது 31 July 1801 வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துடைய மொத்த கண்ட்ரோலும் இப்போ அப்படியே பிரிட்டிஷுடைய கைக்கு போயிடுச்சு. இந்த சின்ன சின்ன ராஜாக்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பவர் இல்லைன்ற மாதிரி அந்த கர்நாடிக் ட்ரீட்டியில் அவங்க அறிவிச்சிடுறாங்க. அந்த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அன் எண்ட். இதோட பாளையக்காரர் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே வந்து போயிடுச்சு. யாரெல்லாம் போர்களில் சிறந்த வீர தைர செயல்கள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்த கொடுத்து நீங்கள் இதை ஆட்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பாளையக்காரன்னு சொல்லி வச்சாங்க இல்லையா, அந்த ஒரு சிஸ்டம் இதோட முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 200 வருஷம் இந்த பாளையக்காரர்கள் வந்து இருந்தாங்க. பட் இந்த கர்நாடிக் ட்ரீட்டி 1801 அந்த பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுவே வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. கேம் டு அன் எண்ட் வித் தி டெமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட் அண்ட் டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி. எல்லா கோட்டைகளையும் வந்து டெமாலிஷ் பண்ணி இடித்து உடச்சிட்டாங்க. அண்ட் ஆர்மியை வந்து ஃபுல்லாகவே அவங்களோட ஆர்மியை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக அந்த ஆர்மிக்கு எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. ரைட் கார்னரில் பாருங்கள், தீரன் சின்னமலை 1756 to 1805 அவருடைய காலகட்டம். Born as Tirthagiri in 1756, Dheeran was well trained in சிலம்பு, archery, horse riding and modern warfare. தீர்த்தகிரி அப்படிங்கிறது அவருடைய நேம். அவர் 1756 பிறக்கிறாரு. பிறந்து அவருக்கு என்னெல்லாம் ட்ரைனிங், என்னெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னா, சிலம்பாட்டம், ஆர்ச்சரின்றது வில் வித்தை அது தெரியும், தென் குதிரை ரைடிங், ஹார்ஸ் ரைடிங், மாடர்ன் வார்ஃபேர்ஸ் அப்படின்றது மாடர்னாக இருக்கக்கூடிய அந்த போர் கருவிகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவருக்கு நல்ல ட்ரெயின் ஆயிருந்தார். ஹி வாஸ் இன்வால்வ் இன் ரிசால்விங் ஃபேமிலி அண்ட் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இன் தி
இந்த ஃபேமிலி பிரச்சனைகள், இந்த நிலத்து பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப இவர் சுமூகமாக சால்வ் பண்ணக்கூடிய திறமை வந்து இவருக்கு இருந்தது. ரீஜன். ஸோ கொங்கு ரீஜனில் ஏற்பட்ட நிலத்து பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க தீர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அஸ் திஸ் ரீஜன் வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மைசூர் சுல்தான். மைசூர் சுல்தானுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த கொங்கு ராஜ்யம் வந்து இருந்தது. டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்புஸ் திவான் முகமது அலி. இந்த நாட்டில் டேக்ஸ் யார் வரி, டேக்ஸ்னா வரி. ஸோ அது யார் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா மைசூர் சுல்தான் திப்பு தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். திப்பு சுல்தானா டேரெக்டாக இல்லை, அவருடைய திவான், அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்க முகமது அலி அப்படிங்கிறவர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒன்ஸ் when the திவான் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் த டேக்ஸ் மணி, தீர்த்தகிரி பிளாக்ட் his way and confiscated all the tax money. ஒரு நாள் இவர் டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அவரை வழிமறைச்சி அவர் கையில் இருந்த அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிற மணி எல்லாம் வந்து இவர் பறிமுதல் செஞ்சிட்டார். He let Muhammad Ali go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Shivamalai and Chennimalai, was the one who took away taxes. ஸோ அவர் கையிலிருந்து எல்லா பணத்தையும் பறிமுதல் பண்ணிவிட்டு இவருக்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார் முகமது அலி கிட்ட அப்படின்னா, உங்களுடைய சுல்தான் கிட்ட போய் சொல்லு, என்னன்னா சின்னமலை அப்படிங்கிறவங்க சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்குது, அந்த நாட்டை சார்ந்தவர் தான் வந்து இந்த டேக்ஸ் மணியெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சுட்டேன்னு போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புகிறாரு. தஸ் ஹி கெயின் த நேம் தீரன் சின்னமலை. அதனால தான் வந்து இவருக்கு பேர் தீர்த்தகிரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வந்து அப்படி வந்துச்சு. த அஃபண்டட் திவான் சென்ட் அ contingent to attack Chinnamalai and both the forces met and fought at the Nayak river bed. ஸோ திவான் இருக்கார் இல்லையா, அவரை வழிமடக்கி பணம் பிடுங்கினவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி அமைச்சு சின்னமலையை அட்டாக் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ சின்னமலையுடைய ஆர்மி ஃபோர்ஸும் திவானுடைய ஆர்மி ஃபோர்ஸஸும் நோயல் ரிவர் பெட் கிட்ட, அந்த நோயல் ஆறு ஓடக்கூடிய அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி சண்டை போடுறாங்க. சின்னமலை எமர்ஜ் விக்டோரியஸ். இந்த போரில், இந்த சண்டையில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா சின்னமலை தான் வந்து ஜெயிச்சிச்சு. ஆஃப்டர் திப்புஸ் டெத், தீரன் சின்னமலை பில்ட் அ ஃபோர்ட் அண்ட் ஃபாட் தி பிரிட்டிஷ் விதவுட் லீவிங் த பிளேஸ். இப்போ திப்பு வந்து இறந்துடுறாரு, திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மதில் சுவரை ஏற்றிடுறாரு, அதாவது கோட்டையை வந்து கட்டிடுறாரு. தன்னுடைய பகுதியில் ஃபுல்லாக கோட்டை கட்டிட்டு பிரிட்டிஷ் நாட்டை அவங்களை வந்து எதிர்த்து போர் செய்கிறாரு. அவங்களுக்கு இடமே விடமாட்டேன், இடம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கம்பெனியை எதிர்த்து இவர் ஃபைட் பண்ணுறாரு. ஹென்ஸ் தி பிளேஸ் இஸ் கால்ட் ஓடநிலை. அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னா ஓடநிலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சாங்க. ஹி லான்ச்ட் கொரில்லா அட்டாக்ஸ் அண்ட் எவேடட் கேப்சர். கொரில்லா அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணி இவங்களை கேப்சர் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் ஆர்மிஸ்லாம் வரும் இல்லையா, அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறாங்க, கொரில்லா அட்டாக்ஸ்லாம் பண்ணி தடுத்து நிறுத்துறாங்க. ஃபைனலி த இங்கிலீஷ் கேப்சர்ட் ஹிம் அண்ட் இஸ் பிரதர்ஸ் அண்ட் கெப்ட் தெம் இன் பிரிசன் இன் சங்ககிரி. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கொரில்லா அட்டாக்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக ஜெயிச்சது யாருன்னா இங்கிலீஷ் கம்பெனி தான் ஜெயிச்சிச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, தீரன் சின்னமலையையும் அவங்களுடைய பிரதர்ஸையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜெயிலில் கைதிகளை வச்சிடுறாங்க. when they were asked to accept the rule of the British, they refused. தன்னுடைய ஆட்சியை, பிரிட்டிஷ் நாட்டினுடைய ஆட்சியை வந்து ஏற்றுக்க சொல்லும் போது அவங்க வந்து மறுத்துடுறாங்க, முடியாது, எங்களோட நாடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ they were hanged at the top of the சங்ககிரி fort on 31 July 1801. இப்படி சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, தீரன் சின்னமலையும் அவங்களுடைய பிரதர்ஸையும் வந்து சங்ககிரி கோட்டையில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க. எப்போ 31 ஜூலை 1805. லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், 6.3 வெல்லூர் ரிவோல்ட் 1806. Before reducing all Palayakkaras of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue districts of Salem. இதுக்கு முன்னாடி பாளையக்காரர்ஸ் எல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேலத்துடைய அந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டாங்க. சேலம், திண்டுக்கல் அட் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி வார் வித் திப்பு இன் 1792. ஸோ சேலம், திண்டுக்கல் எல்லாமே வந்து 1792 இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. முக்கியமாக வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. திப்பு சுல்தானோட போர் பண்ணாங்க இல்லையா, அந்த போருடைய முடிவில் இதெல்லாம் அவங்க கைக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூர் வாஸ் annexed at the end of the Anglo-Mysore War in 1799. கோயம்புத்தூர் வந்து ஆங்கிலோ மைசூர் வார் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூரும் அவங்களோட கைக்கு வந்துச்சு. ஸோ இப்போ சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்குது. In the same year, the Raja of Tanjavur, whose status has been reduced to that of a vassal in 1798, gave up his sovereign rights over that region to the English. இப்போ தஞ்சாவூரை ஆண்டுட்டு இருந்த ராஜா வந்து இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம ஊமைத்துறையோடைய இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த ராஜா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அவர் ஜஸ்ட் ஒரு இதை மாதிரி அவருடைய ஸ்டேட்டஸை வந்து குறைச்சிட்டாங்க 1798. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு போயிடுச்சு. ராஜாக்கு எந்த பவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் த சப்ரேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் 1799 அண்ட் மருது பிரதர்ஸ் 1801, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced the treaty on him. ஸோ நவாப் ஆஃப் ஆர்காடு தான் வந்து இவங்க மருது பிரதர்ஸ் பாளையக்காரஸோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், போர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இவங்க அடக்குனதுக்கப்புறம், இங்கே சப்ரெஷன் அப்படின்னா அடக்கிறது, ரெசிஸ்டன்ஸ்னால் தடை பண்ணுறவங்கள அப்படியே அடக்கினாங்க. கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் அவங்களாம் அடக்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்காடு சார்ந்த நவாப் இருக்கு இல்லையா, அவர் வந்து டிஸ்லாயல்ட்டினா நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, அந்த ட்ரீட்டி வந்து 1801 நடக்குது. நவாப் ஆஃப் ஆர்காடுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு ட்ரீட்டி நடக்குது. த நவாப் வாஸ் சென்ட் டு சீட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட். இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, நவாப் வந்து என்ன பண்ணணும், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த எல்லா இடங்களும் வந்து கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும். கண்ட்ரோல் வந்து அவங்க கைக்கு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்கள வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸும் கூட இங்கிலீஷ் கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. Grievances of Indian soldiers, but the resistance did not die down. அந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த பிரிட்டிஷை எதிர்த்து அவங்க தடைகள் பண்ணிக்கிட்டே, ரெசிஸ்டன்ஸ்னால் அவங்கள வந்து அவங்களுடைய அந்த பிரிட்டிஷுடைய பவர்ஸை வந்து இவங்க எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தாங்களே, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து இவங்க என்னதான் போர் பண்ணி இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம இந்தியர்களுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து அவங்களால தடுக்க முடியலை. த டிஸ்போசஸ்ட் லிட்டில் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் chieftains continue to deliberate on the future courses of action against the company government. ஸோ இந்த சின்ன சின்ன ராஜாக்கள், அப்புறம் ஃபியூடல் chieftains அப்படின்னா மேலே பெரிய ராஜா ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு அண்டர் சில ராஜாக்கள், சின்ன சின்ன ஆட்சியாளர்கள், இப்போ பாளையக்காரர்ஸ் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த கம்பெனியை எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன அங்கங்கே போர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தடைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. த அவுட்கம் வாஸ் த வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. இந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கங்கே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அதோடைய அவுட்கம், அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. த அப்ஜெக்டிவ் conditions for the last ditch fight existed on the eve of the revolt. இதில் மெயினாக முக்கியமான ஒரு தருணம் எப்போ அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த அந்த ரிவோல்ட் நடந்த அந்த தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, the Sepoys in British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. இந்த சிப்பாய்கள் இருக்காங்களே பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில், நம்ம இந்தியர்கள் தான் வந்து சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கம்மியான சேலரியும், பிரிட்டிஷுடைய ஆர்மி பீப்புள்ஸ்க்கு அதிகமான சேலரியும், இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாகவும், அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எதிர்த்து நம்ம சிப்பாய்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போர்கள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. The English army officers scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு உண்டான அந்த
விபூதி வச்சுக்கிறது, அந்த முஸ்லீம்ஸ் கேப் போடுறது, அந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த சின்ன சிலுவை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ரிலீஜியன் சென்டிமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறதும் கூட இந்த இந்திய சிப்பாய்களுக்கு வந்து கோவத்தை ஏற்பட்டுச்சு இந்த பிரிட்டிஷ் கம்பெனி மேலே. The state of peasantry from which class the sepoys had been recruited also bothered them much. நிறைய பீசன்ட்ரியிலிருந்து தான் வந்து இந்த சிப்பாய்களாக வராங்க. பீசன்ட்ரியிலிருந்து ஃபார்மர்ஸ். ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இவங்க சிப்பாய்ஸாக எடுத்துக்கும் போது அதனாலேயும் கூட அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து ஏற்படுது. வித் நியூ experiments in land tenures causing unsettled conditions and famine break out in 1805, many of the sepoys families were in dire economic straits. அந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேண்ட் டென்யூர்ஸ், அந்த லேண்டை வந்து இவங்கக்கிட்ட வச்சுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பணத்துக்காக இந்த லேண்ட் இவங்களோட கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ், செட்டில் ஆகாத சில கண்டிஷன்ஸ். அப்புறம் வந்து அங்கே ஃபெமைன் ஏற்பட்டுருச்சு. ஃபெமைன்னா நிறைய அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வெள்ளம் மழை எல்லாம் வந்துட்டு ஒரு புவர் கண்டிஷன் ஏற்பட்டுரும் இல்லையா, அதுதான் வந்து ஃபெமைன் அப்படிங்கிறாங்க. 1805 ஒரு ஃபெமைன் வந்து ஏற்படுது. அப்போ சிப்பாய்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபார்மர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த விளைச்சலெல்லாம் இல்லாமல் அவங்க விளைஞ்சதெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. நிறைய வருமானம் சாப்பிடக்கூட வழி இல்லாத ஒரு நிலையெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு சிப்பாயோடைய ஃபேமிலிஸ்க்கு. அதையும் எதிர்த்து இவங்க கேட்குறாங்க. த மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் சிச்சுவேஷன் கேம் வித் தி சன்ஸ் அண்ட் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி டிப்பு பீயிங் இன்டர்ன்ட் இன் வெல்லூர் ஃபோர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் எப்போ ஏற்படுது இந்த வெல்லூர் ரிவோல்ட்டுக்கு அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய ஃபேமிலியை கொண்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நம்ம வெல்லூரில் இருக்கக்கூடிய கோட்டையில் வைக்கிறாங்க. அந்த கோட்டையில் அந்த வைக்கும் போதும் கூட இந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தவரை கொண்டு வந்து இந்த கோட்டையில் அடிமைகளாக, அதாவது போர்க்கைதி மாதிரி ஒரு அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வைக்கும் போது அதுவுமே ஒரு கோவத்தை உண்டாச்சு நம்ம இந்தியன் சிப்பாய்களுக்கு. த ட்ரிகர் ஃபார் தி ரிவோல்ட் கேம் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் நோட்டிஃபைட் பை தி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதாக அங்கங்கே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. என்னென்னா நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது மிலிட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், அந்த ஆர்மியுடைய ஹையர் அத்தாரிட்டி சர் ஜான் கிராடாக் அப்படிங்கிறவர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறாரு. அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ் த இந்தியன் சோல்ஜர்ஸ் were asked not to wear caste marks or earrings which when in uniform. ஸோ இந்த நியூ ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து யாரும் அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட மார்க்ஸ், இப்போ விபூதி வைக்கிறது, குங்கம் வைக்கிறது, காதில் கம்மல் போடுறது, இந்த மாதிரியான அவங்களுடைய அந்த கேஸ்ட்டை காமிக்கக்கூடிய, அந்த ஜாதிகள் காமிக்கக்கூடிய, அந்த இனங்கள் மதங்கள் காமிக்கக்கூடிய சில அடையாளங்கள் வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. they were to be cleanly shaved on the chin and maintained uniformity about how their mustache look. கட்டாயமாக ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருக்கணும், ஒரு தாடி மாதிரியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. அண்ட் முஸ்டாச்னா மீசை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு விடாமல் இப்படி தான் இருக்கணும், எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. த நியூ டர்பன் ஆடட் ஃபியூவல் டு ஃபயர். டர்பன்னா தலைக்கவசம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏற்கனவே இப்போ எரிஞ்சிட்டு இருந்த தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின மாதிரி இன்னமும் அதிகமாக பிரச்சனை நடக்கிறதுக்கு இந்த டர்பன் தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் தி லெதர் காக்ரேட் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். ரொம்ப இவங்க வந்து எதிர்த்தாங்க. இது ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, இந்த தலைக்கவசம் என்ன ஆச்சுன்னா அந்த அனிமலுடைய ஸ்கின்னை வச்சு அவங்க அந்த லெதரால் செய்யப்பட்ட ஒரு அது வந்து போடுங்கன்னு சொல்லும் போது இவங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க, போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. த சிப்பாய்ஸ் கேவ் இனஃப் ஃபோர் வார்னிங் பை ரெஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். ஸோ நம்ம சிப்பாய்கள், நம்ம சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய வார்னிங் வந்து கொடுத்தாங்க, நாங்கள் அதை போட மாட்டோம் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. எவ்வளவோ வந்து இவங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் இந்த நியூ டர்பனை அப்படின்னு சொல்லிட்டு. எட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் ஹீட். அவ்வளோ சொல்லியும் கூட சிப்பாய்கள் எத்தனை முறை பலமுறை சொல்லியும் கூட அவங்க அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க நம்ம இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ்க்கு. அவுட்பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட் ஆன் 10 ஜூலை. அவுட்பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட்னா பெரிய ஒரு பிரச்சனையை வந்து வெடிக்கிற ஒரு தருணம். ஆன் 10 ஜூலை 1806 in the early hours
Guns were boomed and the Indian sepoys of the 1st and 23rd Regiment raised their standard of revolt. 10 July 1806 என்ன பண்ணுறாங்க, early hours-னா விடிய விடிய, அதான் early hours, ரொம்ப ரொம்ப காலை பொழுதில் கன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே டமால் டமால் டமால்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இந்தியன் சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு 23வது ரெஜிமெண்ட், இந்த 2 ரெஜிமெண்ட்டை சார்ந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து இந்த போர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ரெஜிமெண்ட்டில் நடக்குது. கொலோனல் ஃபேன்கோட் who commanded the garrison was the first victim. இந்த ரெஜிமெண்ட்டுடைய கேரிசன்னா ஹையர் அத்தாரிட்டி. ஸோ அவர் தான் வந்து முதல் விக்டிம், அவர் தான் வந்து இவங்க முதல்ல கொல்றாங்க. அவர் யார், கொலோனல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவங்க தான் விக்டிம் ஆயிட்டாங்க, இரை ஆயிட்டாங்க இவங்களுடைய அந்த ரிவோல்ட்டில். கொலோனல் மிக்காரஸ் ஆஃப் தி 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு நெக்ஸ்ட். அடுத்து யாரை கொல்றாங்க, 23வது ரெஜிமெண்ட்டுடைய ஹெட் கொலோனலை வந்து கொல்றாங்க, மிக்காரஸ் அப்படிங்கிறவர். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஹூ வாஸ் பாசிங் த ஃபோர்ட் ஹியர்ட் தி சவுண்ட் ஆஃப் ஃபயரிங். இப்போது அந்த கோட்டையை, அந்த வெள்ளூர் கோட்டையை கடந்து ஒருத்தர் போகிறார், அவர் வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர். கடந்து போகும்போது அந்த ஃபயரிங் சவுண்ட், அந்த கன்ஸ் எல்லாம் சுடுற சவுண்டு, அந்த பாம்ஸ்லாம் இது பார்க்குற சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. when he stopped to enquire he was showered with bullets. ஸோ அவர் வந்து நிற்கிறார் அந்த ஃபோர்ட்டுக்கிட்ட நின்று, என்ன உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கேட்கும்போது அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக புல்லட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அவரையும் கொன்னுறாங்க. about a dozen other officers were killed within an hour and so ஒரு டசனுக்கு மேலே, ஒரு டசன்ன்றது 12 வந்து டசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 12 பேருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, 1 மணி நேரத்தில் பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து கொன்னுறாங்க இந்த சிப்பாய்கள். Among them, Lieutenant Ely and Lieutenant Popham belonged to His Majesty's battalion. இந்த பேட்டலியனுக்கு சம்மந்தப்பட்டவங்க லிeutenant எலி அண்ட் லிeutenant பாப்ஹம் அப்படிங்கிற அந்த லிeutenants வந்து இந்த மெஜஸ்டி பேட்டலியன் அப்படின்றதுடைய பேட்டலியனை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரும். கிலஸ்பீஸ் ப்ரூட்டாலிட்டினா அந்த கொடூரமாக அவங்க இது பண்ணுறது. மேஜர் கூட்ஸ் who was outside the fort informed Colonel Gillespie, the cavalry commandant in Arcad. ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு மேஜர் வெளியே வந்து என்னன்னு கேட்டதுக்கு அவங்கள சுட்டு தள்ளிட்டாங்களா. இப்போ அடுத்து இன்னொரு மேஜர் வந்து கூட்ஸ் அப்படிங்கிறவர் அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறாரு. இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, கொலனல் கிலஸ்பி அப்படின்றவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இவர் யார் அப்படின்னா கெவல்ரியுடைய கமாண்டன்ட், இவர் ஆர்காடில் சார்ந்த கெவல்ரியுடைய கமாண்டன்ட் இவர். கெவல்ரி அப்படின்றது குதிரைப்படை, அந்த குதிரைப்படையுடைய கமாண்டர் இவர். Gillespie reached the fort along with a squadron of cavalry under the command of Captain Young at 9 AM. ஸோ இப்போது இவங்களுக்கு தகவல் போன உடனே கேப்டன் யங்குடைய தலைமையில் இந்த குதிரைப்படை வந்து கோட்டையை நோக்கி வருது. 9 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க இந்த ரிவோல்ட் பண்ணது விடிய செஞ்சாங்க இல்லையா. அப்போ 9 o'clock எல்லாம், காலையில் 9 o'clockலாம் இந்த கவால்ரி படை வந்துருச்சு. In the meantime, the rebels proclaimed Fateh Hyder, Tipu's eldest son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultan in the fort. ஸோ இவங்க 9 o'clock வந்து இவங்க ரீச் ஆகுறாங்களா, அதுக்குள்ளே அந்த ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, திப்பு சுல்தானுடைய எல்டஸ்ட் சன், மூத்த மகன், அவருடைய பேர் வந்து ஃபட்டே ஹைடர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் வந்து இனிமேல் நம்மளுடைய ரூலர், இவர் தான் நம்மளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டைகருடைய ஃப்ளாக் வந்து மைசூர் சுல்தானை சார்ந்தது, அது டைகர் ஃப்ளாக். ஸோ அந்த ஃப்ளாகை என்ன பண்ணாங்க, கோட்டையில் ஹாய்ஸ்ட் பண்ணிடுறாங்க, ஏற்றிடுறாங்க. பட் தி அப்ரைசிங் வாஸ் ஷிஃப்ட்லி க்ரஷ்ட் பை கால் கிலஸ்பி who true to wins all war ethics. இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு இந்த கோட்டையில் கொடியெல்லாம் ஏற்றி அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொன்று போர் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா. இதை என்ன பண்ணாங்க, இவர் இந்த கவல்ரி குதிரைப்படையை எடுத்துகிட்டு வந்தவர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணார், என்னெல்லாம் வார் எத்திக்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் வார் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை வாரில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாமோ அது எல்லாமே இவர் வந்து இந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப மோசமான நிலையில் வந்து இவர் நடந்துக்கிறார். கிலஸ்பி அப்படிங்கிறவர், கலோனல் கிலஸ்பி. In the course of suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. பாருங்கள், ஃபோர்ட்டுக்குள்ளே மட்டுமே, அந்த கோட்டைக்குள்ளே மட்டுமே, அதாவது இங்கே ஐ விட்னஸ் அக்கௌண்ட்னும் போது சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா,
நேரில் பார்த்த சாட்சி. ஸோ நேரில் பார்த்த சாட்சியை வச்சு சொல்லும்போது இந்த சப்ரெஷன் பண்ணும்போது இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அடக்கிற அந்த தருவாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 800 சோல்ஜர்ஸ் 800 ஆஃப் சோல்ஜர்ஸ் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ டெத் பாடிஸ் இல்லையா. 800 சோல்ஜர்ஸ் வந்து அந்த கோட்டையில் மட்டுமே இறந்துருந்தாங்க. அப்போது கோட்டைக்கு வெளியே எல்லா இடங்கள்லையும் எல்லாம் கணக்கு போட்டால் எவ்வளோ வரும், கோட்டைக்குள்ளே மட்டுமே 800 சோல்ஜர்ஸை வந்து இவங்க கொன்னாங்க. பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்க. 600 soldiers were kept in confinement in Tiruchirappalli and Vellore awaiting inquiry. 600 சோல்ஜர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கைதிகளாக வச்சுக்கிட்டாங்க திருச்சிராப்பள்ளிலையும் வெள்ளூர்லேயும் என்கொயரி பண்ணி அவங்கள வந்து தண்டனை கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவோல்ட். கான்சிக்வன்ஸ்னால் அடுத்து நடக்கிறது கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns, 5 were shot dead, 8 hanged. இந்த ரிபல்ஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த என்கொயரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிலாம் என்கொயரியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 பேரை வந்து கன்னால் சுட்டு கொண்டுட்டாங்க, 8 பேரை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. திப்பு சன், இப்போ திப்புடைய சன் தானே ஃபட்டே ஹைடர் அப்படின்றார், அவர் தானே ராஜாவாக இவங்க அறிவிச்சாங்க இல்லையா இந்தியன் சோல்ஜர்ஸ். திப்பு சன்ஸ் வேர் ஆர்டர் டு பி சென்ட் டு கல்கட்டா. அவங்கள என்ன பண்ணுறாங்க, வெள்ளூர் கோட்டையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்கட்டாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அங்கே போக சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க. த ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் என்கேஜ் இன் த சப்ரேஷன் ஆஃப் தி ரிவோல்ட் வாஸ் ரிவார்டட் வித் ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரொமோஷன்ஸ். இவர் வந்து அந்த குதிரைப்படை வந்து இவங்களெல்லாம் அடக்குனாங்களே, அந்த 800 இந்தியன் சோல்ஜர்ஸை கொண்டாங்க, 600 இந்தியன் சோல்ஜர்ஸை கைதிகளை கொண்டு போயிட்டாங்க, இவங்களை வந்து அப்படியே அடக்குனாங்க பார்த்தியா. அந்த கிலஸ்பியுடைய அந்த ஆர்மி அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிவார்டு கொடுத்தாங்க, ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க, ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. Colonel Gillespie was given 7,000 pagodas. அவருக்கு மட்டுமே பாருங்கள் 7,000 pagodas ஆஃப் மணி வந்து கொடுத்துருக்காங்க. However, the commander-in-chief Sir John Cradock, the adjutant general Agnew and Governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office and recalled to England. Sir John Cradock அப்படிங்கிறவளையும் வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் வந்து காரணம். ஏன்னா இவர் ஜான் கிரெடாக் சர் ஜான் கொண்டு வந்தது தானே அந்த ஆர்மியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் எதிர்த்து தானே இவங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்து அது ஒரு பெரிய போராக நடந்தது இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே சார்ஜ் பண்ணி இவங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸ்லேருந்து இவங்கள எடுத்துடுறாங்க, அந்த வேலையிலேருந்து எடுத்துகிட்டு இவங்களை மறுபடியும் இங்கிலாண்டுக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் வேர் ட்ரீட்டட் ஆஸ் விட்ரான். இந்த புது மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்களே அதெல்லாம் என்ன பண்ணாங்க, ரீபேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாங்க. எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட்டில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். த வெல்லூர் ரிவோல்ட் ஃபெயில்ட் பிகாஸ் தெர் வாஸ் நோ இமீடியட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட். இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ண இந்த வெள்ளூர் கோட்டைக்குள்ளே நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ரொம்ப நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக தான் பண்ணினாங்க. ஆனால் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா வெளியே இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு. ரீசன்ட் ஸ்டடி ஷோஸ் தட் தி ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் தி ரிவோல்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி பை சுபேதார் ஷேக் ஆதாம் அண்ட் ஷேக் ஹமித் அண்ட் ஜமீதர் ஷேக் ஹுசைன் ஆஃப் தி 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedars and the Jamidar Sheikh Kazim of the 1st Battalion of the 1st Regiment. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ரீசண்டாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இந்த ரிவோல்ட் இந்த போர் வந்து கரெக்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சுபேதர்ஸ் நிறைய பேர் வந்து இதை செகண்ட் பேட்டலியன் 23வது ரெஜிமெண்ட்டை சார்ந்த 2 சுபேதார்ஸும் அப்புறம் ஷேக் அஹ்மத், ஷேக் ஹுசைன் இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் இவங்க இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த 4 போர்டிங்ஸ் ஆஃப் தி கிரேட் ரெபிலியன் ஆஃப் 1857. இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டு தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது 1857 ஒரு பெரிய ரெபிலியன் ஒன்று பண்ணோம். கட்டாயமாக இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு தேவை, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 1857 தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த கிரேட் ரெபிலியனுக்கு அடித்தளமாக இருந்தது இந்த வெள்ளூர் கோட்டையில் நடந்த 1906 நடந்த இந்த வெள்ளூர் சிப்பாய் கழகம் தான். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் தட் தெர் வாஸ் நோ சிவில் ரெபிலியன் ஃபாலோயிங் த மியூட்டினி. இதில் ஒரே விஷயம் என்னென்னா சிவில் ரெபிலியன்ஸ் கிடையாது. அதுதான் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். அந்த நம்ம வெள்ளூர் கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சோல்ஜர்ஸே போய் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இந்த கிரேட் ரெபிலியன் ஆஃப் 1857 பார்த்தீங்கன்னா சிவில்ஸ் இருந்தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பண்ணுறோம். இந்த 1806 ரிவோல்ட் வாஸ் நாட் கன்ஃபைன்டு டு வெள்ளூர்
fort. It had its echoes in Bellary, Valajabad, Hyderabad, Bengaluru, Nandidurg and Sankaridurg. இந்த வேலூரில் நடந்த இந்த ரிவோல்ட், இந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே எக்கோ மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் கரெக்டாக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Thanks for watching Sridevi's Zone.